வணக்கம். ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ரசவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா, தன்னை அறியும் வழி அப்படின்னு ஒரு கேப்ஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். தன்னை அறிந்து கொள்வது எப்படி, ஏன் தன்னை அறிய வேண்டும், எனக்கு என்னை பற்றி தெரியாதா, இப்படியான சாதாரணமான கேள்விகள் எல்லோருக்குள்ளும் எழலாம். இப்பொழுதும் எங்களுடைய முகத்தில் ஒரு கரி பட்டு விட்டது, எங்கோ செல்கின்ற போது எங்கள் ஆடையில் ஒரு அழுக்கு பட்டு விட்டது என்றால், இன்னும் ஒருவர் அதை காண்பிக்கின்ற போது அடடா ஆடையில் அழுக்கு பட்டு விட்டது என்று நாம் அதனை துடைத்து விடுகிறோம். இது எங்களுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை போல தான் உளம் சார்ந்தும் எங்களுக்குள் கரை சில பேத புத்திகள் உருவாகி இருக்கின்றது. எங்களுடைய அறிவு, எங்களுடைய புலன்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஞானம் என்பவற்றால் கூட அது ஏற்படலாம். இதே மாதிரி ஏற்படுகின்ற கரைகளை துடைப்பதற்கு இன்னும் ஒருவர் நமக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கின்றது. உலகம் முழுவதும் வழிகாட்டிகளாக வந்தவர்களினுடைய பணி அத்தகையதாகத்தான் இருந்தது. இன்னும் ஒரு மொழியில் சொல்வதாக இருந்தால், நாம் எல்லோருமே ஒரு அம்னீஷியா பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் யார் அப்படிங்கிறத மறந்துக்கிட்டு இருக்கிறோம். தன்னை அறியும் வழி என்பது என்னவென்றால், நான் யார் என்பதனுடைய அர்த்தத்தை, உண்மையாக நான் யார் என்பதான அதனுடைய கருத்தை நாம் விளங்கியவர்களாக இல்லாமல் வேறு ஏதோ ஞாபகங்களோடும் வேறு ஏதோ எண்ணங்களோடும் நாம் இருக்கின்ற போது, நீ இன்னால் தான், உனக்குள் இருக்கின்ற சக்தி இத்தகையதுதான் என்று சொல்வதற்கான ஒரு உபாயம், ஒரு மார்க்கம் தேவை. ரசவாதம் நிகழ்ச்சியும் அதைத்தான் சொல்ல விளைகிறது. உள் சத்தியம், மனச்சாட்சி இப்படியான இந்த வார்த்தைகள் ரொம்ப பெருமதியானவை. நாம் எவ்வளவுதான் சில விஷயங்களை விளங்கப்படுத்தினாலும், அதை அறிந்து கொள்வதற்காக பல பிரயத்தனங்களை எடுத்தாலும், அந்த பிரயத்தனங்கள் அதே போன்று அந்த முயற்சிகளுக்கு அப்பால் எங்களுடைய மனதிற்குள் சில விஷயங்கள் பட்டாவர்த்தனமாக தெரிய வந்துவிடும். இது நல்லது, இது கெட்டது என்று யாரோ சொல்லி தெரிவதிலும் விட நம் மனச்சாட்சி ஒரு முறை எங்களுக்கு சொல்லி தந்துவிடும், இதை செய், இதை செய்யாது என்று. இயற்கையோடு மனிதன் இயைந்து வாழ்கின்ற வாழ்க்கையும் அப்படியான ஒரு விஷயம்தான். இயற்கையோடு இயைந்து வாழ்வது, இயற்கையான ஒரு வாழிடத்திற்கு நாம் செல்கின்ற போது மரங்கள் நிறைந்த, சோலைகள் நிறைந்த, அழகான ஒரு ஆற்றங்கரையோரம் இப்படியான இடங்களுக்கு செல்கிற போது நாமவே லயித்து விடுவோம். இதுதான் உண்மையான சூழல், மனிதன் வாழ தகுதியான சூழல் இதுதான் என்று நம் மனச்சாட்சியே நமக்கு சொல்லும். இருந்தபோதும் அந்த இயற்கையிலிருந்து தொடர்ந்தும் மனிதன் விலகியே நிற்பது தான் மிக பெரும் கேள்விக்குறியாக தூக்கி நிற்கின்றது. இயற்கைக்கு ஒரு அழைப்புதல் மீண்டும் நம் எல்லோரையும் இயற்கையை நோக்கி இழுத்துச் செல்வதற்கான ஒரு உபாய மார்க்கமே. ரசவாதம் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் இயற்கைக்கோர் அழைப்புதல். ரசவாதம் நிகழ்ச்சியில் இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற பகுதியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று என்னோடு இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற இந்த பகுதியில் இணைந்து கொள்வதற்காக மனவளக்கலையினுடைய பேராசிரியர் ஆறுமுகம் தங்கராஜா அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாங்கள் இந்த இயற்கையோடு எப்படி இயைந்து வாழ்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக ரசவாதம் நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இயற்கையை இன்னும் ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த இயற்கையோடு நாம் சேர்ந்து வாழணும், இயற்கையை மதித்து வாழணும் என்றெல்லாம் நாம் பெரும்பாலும் சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே யோகம், ஞானம் என்பவற்றை கொண்டிருப்பவர்கள் அல்லது ஆன்மீக ரீதியாக நிறைய தியானங்கள் செய்து உச்சநிலையை அடைந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு இயற்கையோடு இயைந்ததாகத்தான் இருக்கிறது. தியானம் பண்ணுறதாக இருந்தாலும் போதி மரத்தடியில் தான் புத்தர் தியானம் பண்ணியிருக்கிறார். அதே போன்று ரிஷிகள் முனிவர்களை பார்த்தால் ஒரு இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறார்கள் தியானத்தை பண்ணுவதற்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கும். எனவே இயற்கைக்கும் அவர்களுக்குமான தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறது. இயற்கையோடு இயைந்து போகிற போது தான் மனதையும் சமநிலைப்படுத்தலாமோ என்னமோ தெரியவில்லை. உங்களிடம் நான் பதிலை எதிர்பார்க்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவென்னும் வெளியினிலே ஞானமென்னும் ஒளி பெருக்கி மாயை என்னும் திரை கடந்து தன்னிலையை தான் அறியத்தக்க மார்க்கமாக மனவளக்கலை யோகா எனும் அரும்பெரும் பொக்கிஷத்தை இம்மனிதகுலம் வாழ்வாங்கு வாழ்வதற்கென நமக்கு அளித்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்முள்ளும் நம் மத்தியிலும் சூட்சுமமாக நின்று நம்மை வழி நடத்த வேண்டி விளைகின்றோம். வாழ்க்கை நல்ல கேள்வி கேட்டீங்கள். மனிதன் எவ்வாறு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து யோக வாழ்வு வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இன்றைய நிலையில் மனிதனுக்கும் அன்றைய வாழ்ந்த மனிதனுக்கும் இடையில் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட ஒரு வேறுபாடு தான் இத்தனை பிரச்சனைகளையும் அவனுக்கு கொண்டு வந்தது. ஆகவே இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பரபரப்பு அவனை அந்த இயற்கையில் இருந்து விலக்கி போக வைத்திருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நவீன உலகத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில்
யோகம் என்பது என்ன? இன்றைய கருத்தில் நான் கூறக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலில் யோகம் என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, மனிதன் ஏன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், இந்த பரபரப்பான சூழல், இந்த அணுகுமுறையில் நான் உங்களுடைய அணுகலாம் என்று நான் நினைக்கின்றேன். யோகம் என்பதற்கு ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். முதலில் நான் அந்த கவிதையை சொல்லுகின்றேன். தீயவினை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவினை தேர்ந்தேற்றி துன்பம் போக்கும் தொழில்களையே அறம் என போற்றி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையைத்தான் மனிதன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வகையில் மனிதன் அந்த முறையை நாடுவானாக இருந்தால் அவனது வாழ்க்கை இன்றும் இன்பமாக அமையும். அதற்கு அவன் புரிந்து கொள்ள வேண்டியது முதலில் இயற்கை. இயற்கையை பற்றிய 3 விடயங்கள் அவனுக்கு தெரியும். ஒன்று புரிதல் இருக்க வேணும், உணர்தல் இருக்க வேணும், அறிதல் இருக்க வேணும். இந்த புரிதலும் உணர்தலும் சேர்ந்தால் அறிதல் அல்லது ஞானம் என்று சொல்லுவார். இயற்கை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இயற்கையில் 2 விடயங்கள் இருக்கும். ஒன்று பொருட்கள் இருக்கின்றன, அடுத்தது நிகழ்வுகள் இருக்கின்றன. இந்த பொருட்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது உயிரற்ற பொருட்களாக இருக்கின்றன, உயிருள்ள பொருட்களாக இருக்கின்றன. நிகழ்வுகள் என்று பார்க்கும் பொழுது எத்தனையோ நிகழ்வுகள் இயற்கையில் நடந்து கொண்டு இருக்கு. இத்தனை நிகழ்வுகளும் இயற்கையாக நடந்து, எந்த ஒரு பொருளையோ அல்லது நிகழ்வையோ மனிதன் உருவாக்கவில்லை. அந்த நிகழ்வுகளையும் பொருட்களையும் எப்படி அவன் புரிந்து கொள்ளுகின்றான், எப்படி அவன் உணர்ந்து கொள்ளுகின்றான், அந்த புரிதலும் உணர்தலும் அவனுக்கு எப்பொழுது ஞானமாக வருகின்றதோ அப்பொழுது அவன் இயற்கையை மதித்து வாழக்கூடியதாக இருக்கும். இதே நிலையைத்தான் இந்த இயற்கையில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு உயிரினமும் இயற்கையோட முரண்பட்டு வாழ்ந்ததாக இல்லை, துன்பத்தை அனுபவித்ததாகவும். ஆனால் மனிதன் மட்டும்தான் துன்பத்தை அனுபவிக்கும். காரணம், மனிதன் இந்த இயற்கையை மதித்து வாழ்வதற்கு பதிலாக சில கட்டங்களில் அவன் இயற்கைக்கு சவால் விடுகின்றான். அந்த சவாலே அவனுக்கு துன்பமாக அமைகின்றது. ஆகவே அவன் செய்ய வேண்டியது முதலாவது இந்த இயற்கையை உணர்தல், புரிதல், அறிதல். இந்த 3ஐயும் அவன் தெளிவாக பெற்றுக்கொள்வானா இருந்தால் எந்த துன்பத்தையும், இதற்கு உதவியாகத்தான் அவனது வாழ்க்கை யோக முறையில் அமைக்கப்பட வேண்டும். அப்போ யோக முறையில் எப்படி அமைப்பது என்பதைத்தான் நாங்கள் மனவளக்கலை யோகா பயிற்சிகளின் மூலம் அந்த யோக பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பயிற்சிகள் அத்தனையும் அவனை இயற்கையோடு இணைக்கக்கூடிய விதத்தில் அமைகின்றது. அது உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, காயகல்ப பயிற்சியாக இருந்தாலும் சரி, தியான பயிற்சியாக இருந்தாலும் சரி, முதலில் அவன் ஒரு இயற்கையான அம்சம். அந்த அவனது உள்ளே இருக்கக்கூடிய இயற்கைகளை அவன் உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டு தன்னில் இருக்கக்கூடிய குறைகளை போக்கி நிறைகளை மேம்படுத்தி கொள்வானாக இருந்தால் தன்னை தெளிவாக அறிந்து கொள்வான். தன்னை அறிந்து கொண்டதன் பிற்பாடு அவனுக்கு விளங்கும் தானும் இயற்கையின் ஒரு அம்சம். அப்போ இயற்கையோட முரண்படாத விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எவ்வாறு அமைக்கலாம்? இயற்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கும் தனக்குள் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? எத்தகைய நிகழ்வுகள் நடக்கின்றது? இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணம் அல்லது எந்த ஆற்றல்? முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது இயற்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அத்தனைக்கும் பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பானதாகவும் வியந்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு மூல ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் என்ன? அதே போன்று தனக்குள் நடைபெறும் நிகழ்வுகள் என்ன? இத்தனைக்கும் ஆற்றலாக இருக்குது. ஆகவே இந்த 2 நிகழ்வுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மூல ஆற்றல் இருக்கின்றது. அந்த மூல ஆற்றலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதலில் தனக்குள்ளாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளை ஆராய வைக்கிறது. அப்பொழுதுதான் அவனுக்கு விளங்குகின்றது, என்னக்குள்ளே ஏதோ ஒரு ஆற்றல் இருந்து இயக்குகின்றதே, இந்த ஆற்றல் என்ன? என்னை உடலை இயக்குவதாக இருந்தாலும் சரி, எனது மனதை இயக்குவதாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய ஆற்றல், எல்லோரும் கூறுவது போல உயிர் என்று சொல்லுவார்கள். அந்த உயிர் எது? அந்த உயிருக்கு மூலம் எது? அவ்வாறாயின் இந்த ஆற்றலுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இயற்கையில் நடக்கக்கூடிய ஆற்றலுக்கும் எத்தகைய தொடர்பு உண்டு? 2ம் ஒன்றா அல்லது 2ம் வேறுபட்ட ஆற்றல்களா என்ற சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய உலகில், இன்றைய காலத்தில் மனிதன் இந்த யோக முறையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றது இன்று எல்லோர் மனதிலும் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் இந்த பயிற்சிகளை வடிவமைத்து ஒன்றொன்றாக, அதாவது ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நகர்த்தி மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலையும் இயற்கையில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் புரிந்து உணர்ந்து அறிந்து கடைசியில் அதுவே ஞானமாக அவனுக்கு கிடைக்கும் பொழுது அதுவே யோக வாழ்வு என்று சொல்லுவார். அந்த யோக வாழ்வு வாழ வெளிக்கிட்டால்
ஒரு காலத்திலும் எத்தகைய துன்பத்தையும் அவன் அனுபவிக்க மாட்டான். சாதாரணமாக நீங்கள் கூறியது போன்று அந்த காலத்தில் ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் காடுகளிலேயோ மரங்களிலே கீழே இருந்தோ தவம் செய்து இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழ்ந்தார்களோ, எத்தகைய துன்பங்களையும் அனுபவிக்காமல் வாழ்ந்தார்களோ, அத்தகைய வாழ்க்கையை இன்றைய காலத்திலும் மனிதன் வாழக்கூடியதாக இருக்கு. இதற்கான பயிற்சிகளை நாங்கள் வடிவமைக்கும் பொழுது மிக எளிமையான முறையில் முதலில் உன் உடலை கவனி. உடலில் எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, இதற்கு என்ன காரணம், இங்கே எங்கே துன்பம் வருகின்றது, இந்த துன்பத்துக்கு யார் காரணம், அப்போ அந்த துன்பத்தில் இருந்து விடுவிப்பதற்கு என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் யோக பயிற்சிகள் ஆசனங்களாக வழங்கும் 9 கட்ட பயிற்சிகளை நாங்கள் முதலில் வழங்கி உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகிய 3 ஓட்டங்கள் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஓட்டங்களை சீராக வைப்பதற்கேற்ற விதத்தில் அந்த ஆசன பயிற்சிகளை வழங்குகிறோம். இதை நாங்கள் உடற்பயிற்சி அல்லது ஆசனங்கள் என்று கூறுவோம். இதை தாண்டி அடுத்ததாக இன்னொரு விடயம்தான் மிக முக்கியமானது. வேதாத்திரி மகரிஷி அவர்களால் எத்தனையோ ஞானிகள், ரிஷிகள் கண்டாலும் வெளிப்படுத்த முடியாமல் இருந்த ஒரு பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்தினார். அதுதான் காயகல்ப பயிற்சி. இது உயிரை வளப்படுத்துகின்ற பயிற்சி. இங்கே ஒரு கேள்வி வேறு, உடலை வளப்படுத்த முடியும் அப்படின்னா உயிரை எப்படி வளப்படுத்துறது? யாரு கண்டது இந்த உயிரை? அப்போ உயிர் என்ற ஒன்று நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும். இது எப்படி நிரூபிப்பது என்று சொன்னால், நாங்கள் இந்த பயிற்சி வழங்கும் பொழுது கேட்கின்ற முதலாவது கேள்வி, இப்போ உங்களுக்கு 60 வயது என்று சொன்னால் இந்த 60 ஆண்டு காலம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்கிறோம். இறந்தால் உடனடியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் பிணம். இந்த பிணத்துக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வேறுபாடு, உயிர். அப்போ இந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே இருக்குது, சடுதியாக வெளியே போகுது என்று சொல்கிறோம். அப்போ இதை நாங்கள் இறப்பு என்று சொல்கிறோம். அப்போ இந்த உயிர் என்ற ஒரு பொருள், அது ஒரு மூலப்பொருளாக நமக்குள்ளே இருக்கிறத உணர்வை வைக்கிறது தான் இந்த காயகல்ப பயிற்சியின் முதல் கட்டம். அடுத்ததாக அந்த உணர்ந்த உயிரை எப்படி நாம் வளப்படுத்துவோம்? உடலை வளப்படுத்துவது எல்லோருக்கும் இலகுவானதாக இருக்கும் என்றால் அது கண் முன்னால் இருக்கக்கூடிய, ஆனால் மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த உயிரை எப்படி வளப்படுத்துவது என்பதை சற்று விஞ்ஞான முறையில் விளக்கி சென்று ஒரு எல்லைக்கு வரும் பொழுது அதை தாண்டி அதை மெஞ்ஞானமாக மாற்றியது மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏனென்று சொன்னால் இந்த உயிர் எது? உயிர் என்பது என்ன? இது உண்மையாக ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் தான் இறை சக்தியாக நமக்குள்ளே இருக்கின்றது. அதான் சொல்வார்கள், அண்டத்தில் இறைவன் என பேசப்படுபவன் இப்பிண்டத்தில் உயிர் என அழைக்கப்படுகின்றான். அப்போ இறைவனும் உயிரும் ஒன்றுதான். அப்போ அந்த உயிரை வளப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஆனால் அதில் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்றிணைந்த ஒரு பயிற்சியாக ஆசான் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். அந்த விஞ்ஞானம் என்ன, மெஞ்ஞானம் என்ன என்று சொன்னால், விஞ்ஞானம் என்பது எமது உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரை பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றலாக நாங்கள் அதை சொல்லுவார்கள். அதாவது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய ஒரு விந்துநாத திரவம். இந்த திரவம் தான் நமது உயிருக்கு மூலமாக இருக்கின்றது. இது ஓரளவுக்கு விஞ்ஞானத்தில் கொண்டே விடும். ஆனால் அதற்கு அடுத்து உயிர் என்ன, உயிர் எப்படி இருக்கும் என்றது இயற்கையோடு இணைக்கப்படுது. எப்படி இணைக்கப்படுது என்றால், இயற்கையில் இருக்கக்கூடிய 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அல்லது விண் என்று சொல்லுவார். இந்த 5ல் 4 விடயங்களை, அதில் 3 விடயங்களை நாம் கண்ணால் பார்க்கலாம், உணரலாம், தொட்டு உணரக்கூடியதாக இருக்க, 4வதாக காற்று என்ற ஒரு விடயத்தை கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் உணரக்கூடியதாக இருக்க, 5வதான ஒரு விடயம் எல்லோரும் சொல்லுவார்கள், ஆனால் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாரும் காட்ட முடியாத விண் அல்லது ஆகாசம். இதே 5 பூதங்களும் தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கு. அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது நிலத்துக்கொப்பாக கட்டிப்பொருள் சதையெல்லாம் இருக்குது, நீருக்கொப்பாக குருதியோட்டம் இருக்குது, காற்றுக்கொப்பாக மூச்சு காற்று இருக்குது, வெப்பத்துக்கொப்பாக வெப்பம் அதாவது நெருப்பு உடலுக்குள்ளே இருக்கு. ஆனால் அடுத்ததாக கேட்கும் பொழுது 5வது பூதம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுதான் நமக்குள்ளாகவும் உயிராக இருக்கு. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்றார், அண்டத்தில் இறைவன் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என. இந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்ற ஒன்றை வளப்படுத்த நமது உயிர் ஆற்றலும் வளம் பெற்றுக்கொண்டு செல்லக்கூடியது. இது ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக நாங்கள் வழங்குவோம். இந்த உயிராற்றலின் வெளிப்பாடாக வரக்கூடியது தான் ஒரே ஒரு ஆற்றலின் அடுத்த நிலை. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாகனம் ஓடுவதற்கு நாங்கள் எப்படி பெட்ரோலை கொடுக்கிறோம், பெட்ரோல் ஒரு சக்தி மூலம், ஆனால் அது எரிந்து ஆற்றலாக வந்தால்தான் அது என்ஜினை இயக்கும். அது போன்றது தான் இந்த ஜீவவித்து குழம்பில் இருக்கக்கூடிய உயிர்
அது தன் ஆற்றலாக வெளிப்படும் பொழுது அது பயோ மேக்னட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியாக வெளிப்படும். அந்த எனர்ஜி வெளியே வரும் பொழுது அதுவே நம்ம உடலின் அமைப்பு, இயக்கங்கள் அனைத்தையுமே காட்டுகின்றது. அதை தாண்டி அந்த மேக்னட்டிசம், அந்த பயோ மேக்னட்டிசத்தின் ஒரு வெளிப்பாடு தான் மனம். இந்த மனம்தான் இறைநிலையோட கடைசியாக இயக்கக்கூடிய. அப்போ இறைநிலையோட இயங்குகிறது, இறைநிலையோட இணைகிறது என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுதுதான் நாம் அடுத்த நிலைக்கு நகர்கிறோம். தியானம். தியானம் என்ற ஒன்று எல்லாம் சரி, உடல் நல ஆரோக்கியமாக இருக்குது, உயிர் வளமாக இருக்குது, அதன் வெளிப்பாடாக வரக்கூடிய மனம். இந்த மனம்தான் நம்மளை எல்லாம் இயக்கிக் கொண்டு. அப்போ இயக்கக்கூடிய இந்த மனதை மீண்டும் வளப்படுத்த வேணுமா? அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். தீய வினை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தேற்றி துன்பம் போக்கும் தொழில்களையே கடமையென உணர்ந்து மாயமாம் மறைபொருள் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் போக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் தூக்கும் வாழ்க்கை நெறிதான் யோகம் என்று சொல்லி சொல்லுது. அப்போ அந்த வகையில் இந்த மனதை இறைநிலையோடு இயக்கும் பொழுது, இறைநிலையோடு இணைக்கும் பொழுது அதுவே யோக வாழ்வாக மாறுகிறது. அப்போ இந்த மனம் இணையும் பொழுது இயற்கையோட இணை. ஏன்? இயற்கையின் இருக்கிற ஆற்றலும் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் ஒன்றென்று சொல்கிறோம். அப்போ எங்களுடைய ஆற்றல் வெளிப்பாடாக மனம் வரும் பொழுது இந்த மனம்தான் இயற்கையின் ஆற்றலையும் உணர்கின்றது, எனக்குள்ளாக இருக்கிற ஆற்றலையும் உணர்வு. இது ரெண்டும் ஒன்றுதான். அதுதான் இறைநிலை, அதுதான் இயற்கையாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுக்க அதே இயற்கை தான் இந்த உடலாக இருக்கின்றது. அவை இரண்டும் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது இறைநிலைதான் மனிதனாகவும் இயற்கையாகவும் இருக்கின்றது. இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும் இறைநிலைதான். இயற்கைதான் தெய்வம், தெய்வம்தான் இயற்கை என்ற ஒரு நிலை வந்து இறுதியில் தெய்வத்தை எங்கும் காணலாம் என்று சொல்வார். ஆனால் எங்கும் காணலாம் என்றதை தாண்டி எங்கும் உணரலாம். அந்த உணரக்கூடிய ஒன்றை நாம் இறுதியில் அடைவதுதான் யோக வாழ்வாக இருக்கும். நிச்சயமாக நான் ஒரே ஒரு கேள்வி, மிக ஆழமான பதில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். எமக்குள் இருக்கின்ற இயற்கை, அதே போன்று எமக்கு தெரிகின்ற வெளியே இருக்கின்ற இயற்கை, இரண்டையும் சமநிலைப்படுத்துகின்ற போது இயற்கையும் இறைவனும் ஒன்றாகிறது என்பது ஒரு பெரிய தத்துவம். ஓம் தத்துவமசி அப்படின்னு சொல்லுவார்கள். நான் இரண்டற்ற ஏகம் என்று. அந்த நான் இரண்டற்ற ஏகம் என்கின்ற விடயத்திற்கான மிக தெளிவான ஒரு பதிலை நான் இன்று உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். இந்த அளவில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். ஏனென்றால் இந்த ஆழமான விஷயங்களை மற்றவர்களும் தங்களுக்குள் மீள மீள தெரிந்து கொள்கின்ற போது மிக பெரிதாக ஒரு பிரயோசனத்தை தரும் அப்படின்னு நான் நம்புகின்றேன். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான இந்த தொடர்பு, இயற்கைக்கும் எமக்கும் இடையிலான இந்த யோக ரீதியிலான ஒரு பார்வையை மிக அழகாக எமக்கு இவ்வளவு நேரமும் சொல்லி தந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க. உலகம் என்பது ஒரு உளுத்த மரம், அதில் சாகும் மனிதனே சாயாதே. உள்ளம் என்பது ஒரு வெள்ளாடு, அதை உறுதியாய் கட்டி தீனியிடு. அண்மையில் கேட்ட ஒரு ஞான பாடல் தான் இது. உலகம் என்பது ஒரு பட்ட மரத்துக்கு ஒப்பானது, அதில் நீ சாய்ந்து கொண்டால் அந்த மரமும் விழுந்து விடும், நீயும் விழுந்து விடுவாய். அதே போல தான் உள்ளம் என்பது ஒரு வெள்ள ஆடு மாதிரி. அந்த ஆட்டை நீங்கள் எங்கே மேய விட்டீங்கன்னு சொன்னாலும் அது எதையாவது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நீ அதை உறுதியாய் கட்டி தீனி இடுகிற போது தேவையானதை மட்டுமே நீ இடுவாய் என்பதாக அந்த பாடல் சொல்கிறது. எனவே உலகத்தின் மீது அதீத பற்று வைக்காதே. அவ்வாறு பற்று வைக்காமல் நீ வாழ்கின்ற போது நிச்சயமாக உன் உள்ளத்தை உன் கட்டுக்கோப்புள் வைத்துக்கொள்வது அவசியம். மனம் மிக முக்கியமான ஒரு பகுதி. மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அதனை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது போகிறதான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்பதாக அந்த ஞானப்பாடல் சொல்கிறது. ரசவாதம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியும் மனம் எனும் மகாசக்தி. ரசவாதம் நிகழ்ச்சியில் மனம் எனும் மகாசக்தி என்ற பகுதியில் நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். மனம் எனும் மகாசக்தியில் என்கின்ற பகுதியிலே இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தை சார்ந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற லேகா பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இன்றைய மனம் எனும் மகாசக்தியிலே நாங்கள் இந்த கர்ம தத்துவம் பற்றி பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கர்ம தத்துவம் அப்படிங்கிறதை இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். நாம் செய்கின்ற செயல் அனைத்துமே நல்லவையாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு சிந்தனையை இந்த கர்ம தத்துவம் நமக்கு தூண்டுவதாக ஒரு புறமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு புறமாக இந்த கர்ம தத்துவம் பற்றி யோசிக்கின்ற போது எல்லாமே அது திட்டப்படி நடக்கின்றது, விதிப்படி நடக்கின்றது, நாமே முயற்சிக்க வேண்டும் என்பதான ஒரு வகையான கேள்வியையும் எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கர்ம தத்துவம் பற்றிய சரியான புரிதலை மனம் எனும் மகாசக்தி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரிடம் செல்வோம். முதல்ல நம்ம இந்த கர்ம தத்துவம் அப்படின்னா என்ன, அதை விளங்கப்படுத்தலாம்.
கர்மம் என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் எதன் அடிப்படையில் அமைதுன்னு சொன்னால், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் சொல்வார்கள், முற்பினை செய்வின் பிற்பினை விளையும் என்று சொல்வார்கள், அல்லது தன்வினை தன்னை சுடும் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதனுடைய பலனை எங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உதாரணமாக ஒருவர் பப்பாசி கொட்டையை போடும் பொழுது அவரால் மாம்பழத்தை பெற முடியாது அல்லவா? அந்த வகையில் தான் நாங்கள் பொதுவாக அவர் பிழை இவர் பிழை என்று சுட்டி காட்டுவது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற ஒரு பழக்கம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாடுகின்றோம். இவர் இந்த மாதிரி நடந்திருக்காட்டில் இது எனக்கு சரியாக வந்திருக்கும், அல்லது என்னுடைய அப்பா இப்படி செய்திருக்காட்டி எனக்கு இந்த நிலைமை நடந்திருக்காதுன்னு பார்க்கின்றோம். எப்படி நாங்கள் ஒரு பப்பாசி கொட்டையை போட்டு மாம்பழ விதியை பெற்ற மரத்தை உருவாக்க முடியாதோ அந்த வகையில் தான் எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் எங்களுடைய பலனை கொடுக்கிறது என்று நாங்கள் ஏற்கனவே எண்ணங்களுடைய சக்தியை நீங்கள் முதல் பாடங்களிலே கேட்டிருப்பீர்கள். அவை நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதுதான் எங்களுடைய செயலாக மாறுகின்றது. ஆகவே நாங்கள் போடுகின்ற விதை எதுவோ அதுதான் எனக்கு பலனை கொடுக்கும். அவை இந்த கர்மத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாவம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், புண்ணியம் என்று கேள்விப்பட்டீர்கள். அது ரெண்டும் இல்லாத நடுநிலையானதுன்னு சொல்கின்றோம். இதை ஆன்மீக மொழியிலே நாங்கள் சொன்னோம்னா சுகர்மம் என்று சொல்கின்றோம், விகர்மம் என்று சொல்கின்றோம், அகர்மம் என்று சொல்கின்றோம். அவை சுகர்மம் என்று சொன்னால் நல்ல செயல், அதாவது புண்ணிய செயல். அகர்மம் என்று சொல்லும் பொழுது நடுநிலையான செயல். விகர்மம் என்பது விகாரம் அல்லது தவறான செயல் என்று பிரிக்கப்படுகின்றது. இந்த மூன்று வகையிலே இப்பொழுது அவை முடிந்து போன காலம் எதுவாக இருக்கலாம், அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் எதுவாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை சரியான முறையிலே உருவாக்க வேண்டுமாயின் இப்பொழுது நான் போடுகின்ற விதைகளை சரியான முறையிலே உருவாக்க வேண்டும். அதை தான் நாங்கள் சுகர்மத்திலே உருவாக்கின்றோம். முதலாவது, ஒரு மனிதன் தன்னை எப்பொழுது இந்த உடல் ரீதியாக சிந்தித்து கொண்டு வந்திருக்கின்றான், அதாவது பணம், பொருள் அல்லது பதவி அல்லது ஆசைகள், இந்த மாதிரியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் அந்த உணர்வுகளுக்குள்ளே சென்று விடுகின்றான். கோபப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம், பேராசைப்படுகின்றோம், அல்லது மேலதிகமான ஆசைங்களுக்கு உருவாகின்றது. இவ்வாறு நாம் செய்யப்பட்ட செயல்கள் எல்லாமே இந்த பாவ கணக்கிலே சேர்கின்றது. அவை அதால் தான் ஆக்களுக்கு அதனுடைய விலை தெரியாது. கேட்பார்கள், நான் ஒன்றும் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது, அது அவர் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனால் அவர் நன்றாக இருக்கின்றார் என்று. ஆனால் அது எப்படியெல்லாம் நாங்கள் செய்திருந்தாலும் பல பல பிறவிகள் என்று சொல்கின்றோம் ஆத்மா. இந்த ஆத்மா பல பிறவி எடுக்கும் பொழுது அதனுடைய பிறவியினுடைய சக்கரத்திலே வந்த செயற்பாடுகள் பல இதிலே பதிவாக இருக்கின்றன. அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்திலே 5 பேர் இருந்தாலும் கூட அந்த 5 பிள்ளைகளும் ஒரு மாதிரி இருக்காது. ஆனால் ஒரே அம்மா ஒரே அப்பா. ஆனால் என்ன காரணம்? அவருடைய அந்த பதிவு தான் அதற்கு காரணம். அந்த பதிவுகளின் அடிப்படையிலே தான் அந்த பிறவிகள் ஏற்படுகின்றன, எங்களுக்கு வருகின்ற உறவுகள் ஏற்படுகின்றன, எங்களுக்கு வருகின்ற நோய்கள் ஏற்படுகின்றன, அல்லது ஒரு செல்வந்தராக இருக்கிறதோ அல்லது ஏழையாக இருக்கிறதோ எல்லாமே இதன் அடிப்படையில் இருக்கின்ற. இதை அறிந்து கொள்ளாத காரணத்தினால பெரும்பாலும் மக்கள் என்ன செய்கிறார்? கவலைப்படுகின்றார்கள் அல்லது சந்தர்ப்பத்தை சாடுகின்றார்கள். ஆகவே நாம் என்னவோ நடந்து விட்டது, அல்லது அறியாமல் செய்திருக்கலாம் அல்லது செய்திருக்கின்றோம். நாம் செய்கின்ற இத்தற்சமய காலத்தை என்றால், தற்சமயம் என்பது ஒரு பிரசன்ட் என்று சொல்வார்கள். கடந்து போனது ஒரு வரலாறாக இருக்கும். தற்சமயம் ஒரு பிரசன்ட் என்று சொல்லப்படுகின்றது, அது ஒரு பரிசு. அவை இந்த பரிசை சரியான முறையில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய செயல்களிலே, எங்களுடைய நடத்தையிலே நல்லதை செய்ய வேண்டும். நல்லதை செய்வதென்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். நல்லதை செய்வதென்று சொன்னால் எங்களுடைய மனதில் கூட யாருக்கும் எதிர்முகமான எண்ணத்தை நான் கொண்டிருக்கக்கூடாது. எதிர்முகமான எண்ணம் என்றால் பொதுவாக இப்போ ஒருவர் ஒரு வழிபாடு செய்கின்றார்னு சொன்னால் பெரும்பாலும் எல்லாரும் நான் நல்லாக இருக்க வேண்டும் தான் நினைப்பார்கள். ஆனால் இன்னொருத்தர் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அவை இன்னொருத்தர் நல்லாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்க என்ன நானும் அதிலே சேர்க்கப்படுகின்றேன். அப்போ என்னுடைய சிந்தனை பரந்ததாக மாற வேண்டும். அதாவது என்னை ஒன்று சேர்த்து என்னுடைய குடும்பத்தை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க அனைவருடைய எண்ணங்களுக்குள்ளேயும் அது சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கும் பொழுது இயல்பான முறையிலே அவருடைய சிந்தனை நல்லதாக அமையும். அதே நேரம் வார்த்தைகளாலே நாங்கள் நல்லெண்ணங்களை கொண்டிருத்தல். அதாவது ஒருவரை நாங்கள் பிறந்த நாள் என்றால், ஒரு புது வருடம் என்று சொன்னால் நன்றாக இருங்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஆனால் எந்த நாளும் உங்களுக்கு அவ்வாறு எண்ணம் இருக்கின்றதா? எந்த நாளும் அவ்வாறு எண்ணத்தை நாங்கள் கொண்டிருப்போமாயின் என்ன நடக்கும்? இயல்பான முறையிலே எங்களுக்கு ஒருத்தருக்கு நல்ல வார்த்தை 2 சொல்வதற்கு எங்களுக்கு எந்த செலவாகும் இல்லை. சில வேளைகளில் எங்களுக்கு எதிர்முகமான பொறாமையோ அல்லது எரிச்சலோ ஒரு போட்டி மனப்பான்மையோ வந்துவிட்டால், ஒருத்தர் நல்லது செய்து விட்டால் எங்களுக்கு வேறு நல்லதுன்னு சொல்ல விருப்பம் பெறாது. அப்படி விருப்பம் பெறாமல் இருந்தால் என்ன நடக்கும்?
இன்னொரு சந்தர்ப்பத்திலே உலகத்திலே மனிதர்கள் எல்லாருமே ஒரு விதமான ஒரு துளி மரியாதை, ஒரு துளி அன்பு, ஒரு துளி ஏதாவது ஒன்று எங்களுக்கு யாராவது கொடுக்க அதன் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ எல்லாமே நாம் சொல்ல மாதிரி போடுவது தான் நமக்கு கிடைக்கின்றது. மரியாதையை நம்ம பெற வேண்டும்னு சொன்னால் மரியாதையை கொடுக்க வேண்டும். அதாவது சுவரில் எறிகின்ற ஒரு பந்து டென்னிஸ் போல் என்ன செய்து திருப்பி என்னட்டே தான் வருகின்றது. அது மாதிரி நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எனக்கு திருப்பி வரும் என்ற உணர்வு எனக்கு இருக்கும் பொழுதுதான் நான் கதைக்கின்ற வார்த்தையோ அல்லது செய்கின்ற ஒரு செயலோ சரியானதாக அமைய முடியும். சரியானதை அமைக்கிறது இப்போ நான் நினைக்காட்டில் எப்பொழுதும் என்னால் செய்யவே முடியாது. அவை எங்களுடைய வாழ்க்கையிலே பல கேள்விகளுக்கு அல்லது கவலைகளுக்கு அல்லது இந்த விமர்சனங்களிலிருந்து எல்லாம் நாங்கள் விடுபட வேணுமெண்டா இந்த கர்ம தத்துவத்தினுடைய ஆழமான பல ரகசியங்களை அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு குடும்பத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்கள், இன்றைக்கு திருமணம் செய்கிறாங்க, நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 10 வயசு மட்டும் ஒரு பிள்ளை அம்மாவோட இருக்குது, 10 வயசு பிறகு வேற ஒரு நாட்டுக்கு போகுது. இதெல்லாம் என்ன? இந்த கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. அதாவது எப்படி நாங்கள் பயிர் போடும் பொழுது ஒரு பயிர் 3 மாதத்தில் எங்களுக்கு பலன் கொடுக்குது, இன்னொன்று 6 மாதத்தில் எங்களுக்கு பலன் கொடுக்குது, இன்னொரு பயிர் வருஷக்கணக்காக தான் எங்களுக்கு பலன் கொடுக்குது. அப்போ இந்த ரகசியம்தான் இதுக்கும் பொருந்தும். அதாவது ஒருவர் சிறு வயதிலேயே ஏதாவது உதாசீனப்படுத்துகிறாருன்னா, தண்ணியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், காலப்போக்கிலே அவருக்கு அது இல்லாமல் போய்விடுகின்றது. அவை இது ஒவ்வொரு மனிதருடைய மனதிலும் சரியான முறையிலே விளங்கிப்பட வேண்டிய ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நாங்கள் சரியான முறையில் புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். சந்தர்ப்பத்தை நாங்கள் நீண்ட விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது நியூட்டனின் 3ஆம் விதி என்று சொல்வார்கள், ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் உண்டு. கிட்டத்தட்ட கர்ம தத்துவம் என்பது அதைத்தான் சொல்கிறது. அதே போல் உளவியலாளர்கள் கூட நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய் என்பதாகலாம் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இதைத்தான் நீங்களும் சொல்வது போன்று இருக்கின்றது. என்னிடம் இருக்கிற கேள்வி, இப்பொழுது இந்த கர்ம தத்துவம் நீங்கள் சொல்கிறீர்கள், நல்ல செயல்களை செய்தால் அந்த செயல்களினுடைய வினை தான் நமக்கு வரும் என்று. அது எப்போது வரும்? இப்பொழுது முற்பிறவியில் செய்தவைகளினுடைய பலனை இப்பிறவியில் அனுபவிக்கிறோமா, அல்லது இப்பிறவியிலேயே எங்களுடைய ஒவ்வொரு செயலுக்குமான மறுதாக்கமாக மறு விளைவை நாம் அனுபவிக்கிறோம்? இப்போ இந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்கள் செய்யப்பட வேண்டும். இந்த சில வேளைகளிலே எங்களுக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது சிலது 3 மாதத்துக்குரியது, சிலது 6 மாதத்துக்குரிய, எங்களுடைய பலனும் கூட சில வேளைகளில் உடனடியாக நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுடைய ஏதாவது ஒரு தவறான வார்த்தை சொல்லி போட்டு போனால் இதில் போகும்பொழுது எனக்கு கல்லோ என்னமோ அடிக்கக்கூடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனால் உடனடியாகவே எனக்கு அதனுடைய சந்தோஷத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளிலே அது நீண்ட காலமாக இருக்கும். அதாவது முன்பிறவியில் செய்த பலன்னு சொல்வார்கள், இந்த பிறவிலே நான் ஒன்றும் செய்யவில்லை, முற்புறவிலே செய்ததான் எனக்கு நடக்குதுன்னு சொல்வார்கள். சில வேளைகளிலே நான் சிறு வயதில் செய்தது எனக்கு வளர்ந்தா பிறகு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்ன வேணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விதையினுடைய பலனை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்குரிய பொறுமை சக்தி தேவைப்படுகின்றது. உடனடியாக அந்த பலனை எங்களால் பார்த்து கொள்ள முடியாது. அவை எப்பொழுதும் ஒருவர் தனக்கு தவறானதாக நடந்து கொண்டு இருக்குது என்று நினைத்து தவறானதே செய்யக்கூடாது. என்னென்னு சொன்னால் அது எப்பொழுதும் நான் நல்லது செய்யும் பொழுது நல்லதுக்குரிய ஒரு விளைவு எனக்கு ஏற்படத்தானே செய்யும். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி எப்பயும் அவர் செய்யும் பொழுது நான் நல்லதே செய்து கொண்டு போனால், அதாவது இப்பொழுது என்னுடைய உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா பொறுத்தவரைக்கு பேங்க்கில் நிறைய டிராஃப்ட் தான் இருக்குது. இப்போ டிராஃப்ட் என்ன செய்யணும், அவர் முடித்த பிறகு தான் அவருக்கு சேமிப்பு வர முடியும். இப்போ எவ்வளோ டிராஃப்ட் இருக்குன்றது எனக்கு தெரியாது, அது படைத்தவருக்கு தான் தெரியும். இப்போ அந்த டிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ நான் பொறுமை இழந்து இன்னும் இவ்வளோ நாள் நான் இந்த நாள் நல்ல ஆசை தண்ணி கொடுத்துக்கொண்டு, ஒருத்தர் நாஸ்தியாக நடந்து கொள்கிறார், அவரை பற்றி நான் நல்லெண்ணம் கொடுக்குறேன், எனக்கு அவரை மாற வேணுமென்று சிந்தனை இருக்குது, ஒரு நாள் செய்கிறேன், 2 நாள் செய்கிறேன், ஒரு மாதம் செய்கிறேன், ஆனால் அவர் மாறல. திடீரென்று எனக்கு எண்ணம் வருது, நான் இப்படி செஞ்சு இவர் திருந்த போகிறதில்ல, அப்போ என்ன செய்கிறேன், கஷ்டப்பட்டு நான் மரத்தை வளர்க்குறேன், ஒரு நாளைக்கு சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி ஆயிடுது. அதாவது அந்த எண்ணம் எதிர்முகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ மாற்றம் நிச்சயமாக வரப்போகுது. ஆனால் தொடர்ந்தும் நான் நல்லது செய்து கொண்டிருக்கும் பொழுது பலன் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். ஆனால் ஏன், எப்படி, எந்த நேரம் என்றது நாங்கள் இப்போ கேட்க முடியாது. நிச்சயமாக நல்லதுக்குரிய பலன் கிடைக்கும். ஆனால் அது காலப்போக்கில் எங்களாலே புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த கர்மா விதி, இந்த 2 வார்த்தைகள், இது 2க்குமே எதுவும் தொடர்புகள் இருக்கா, அல்லது 2க்கும் உள்ள வித்தியாசங்கள்?
கர்மா என்பது என்னுடைய விதியை நிச்சயிக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும். என்னென்னு சொன்னால் நான் செய்கின்ற செயல் தான் எனக்கு பலனாக கிடைக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ ஒருவர் இவ்வளவு காலமும் எப்படி இருந்தாலும் கூட எதிர்காலத்திலே நல்ல செல்வந்தனாகவோ சந்தோஷமாகவோ நிம்மதியாக வாழ வேண்டும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தற்சமயம் ஒரு ப்ரெசன்ட் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் பொழுது தொடர்ந்தவர் செய்தால் நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் பிரகாசமானதும் செழிப்பானதாக அமையும் என்றது உண்மை. இப்போ அதுதான் நாங்கள் விதியை வெல்லலாம், மதியால் வெல்லலாம்னு சொல்வார்கள். அப்போ அந்த மதி என்பது என்ன? ஞானம். இந்த ஞானத்தை ஒருத்தர் புரிஞ்சு கொண்டிருந்தாருன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு நான் செய்கிறது எனக்கு நிச்சயமாக பலன் நல்லது கொடுக்கும், கெட்டது இருந்தாலும் அதுதான் எனக்கு பலனாக வருமென்ற உண்மையை புரிஞ்சு கொண்டு பொழுது என்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியும். அப்போ ஒருவர் தனக்கு நடந்திருந்த துரதிஷ்டத்தை பற்றி சிந்திச்சு கவலைப்படுவதை பதிலாக நல்லது செய்கிறதுக்குரிய முயற்சியை செய்யலாம். செய்கிறதன் மூலம் விதியை மாற்றலாம். நடுக ஒரு துரதிஷ்டசாலியாகவோ அல்லது தாழ்ந்த நிலையிலேயோ நாம் இருக்க தேவையில்லை. அல்லது எனக்கு ஏதாவது உறவு முறையில் ஒரு பிரச்சனை இருக்குமெண்டா அது தொடர்ந்து இருக்க போவதில்லை. பிரச்சனை என்பது நிலைக்க போவதில்லை, அது என்னை விட்டு போகும் என்ற உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு நாளை பிறக்கும். அப்படி ஒரு உணர்வில் நான் இதை மாற்ற வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்த்தால் சில பேர் இயல்பாக பிறக்கின்ற போது வசதியானவர்களாக பிறக்கிறார்கள், சில பேர் வறுமை கோட்டின் கீழ் பிறக்கிறார்கள், சில பேர் பெற்றோர்கள் இன்றி வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்படி மனிதர்களுக்குள் நாம் பார்க்கின்ற போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள். சில பேர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர்கள் மிக கொடிய நோய்க்கு ஆளாகி உயிரிழந்து போகிற நிலைகளை பார்க்கிறோம். சில பேரை பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட பழக்கங்கள் நிறையவே இருக்கும், ஆனால் தேக ஆரோக்கியமாகவே இருப்பார்கள். உடலை பற்றியதான எந்த ஒரு அவதானமும் அதனை பேணுவதான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள், தேக ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். அப்போ இவைகளுக்கும் இந்த கர்ம தத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கின்றா? நீங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவம் மாதிரி ஒரு கதையை சொல்லாமல் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு 3 பேர் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒன்று நீங்கள் இன்னும் ஒரு ஆள் அதில் இருக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு, இப்போ எனக்கு உங்களை ரொம்ப கோபம், அப்போ அவர் சொல்கிறார் உங்களுக்கு அடிக்க சொல்லி. அப்போ அவர் உங்களுக்கு அடிக்கிறாரு. அடிக்கிறது சம்மந்தமாக என்ன நடக்குது? உங்களுக்கு அவர் ரொம்ப வேகமாக அடித்ததால் உங்களுக்கு கையோ காலோ உடைஞ்சிடுச்சு. அப்போ ஆனால் யார் தூண்டி விட்டா? நான் தான் தூண்டி விட்டேன். அதை நேரடியாக செய்யலை, ஆனால் நான் மறைமுகமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பிறவி போயிடுது, அடுத்த பிறவியில் நடக்க போது நீங்கள் எனக்கு ஒரு முடமான பிள்ளையாக பிறக்கிறீங்க. காரணம் என்னன்னு சொன்னால் தூண்டினது நான். அப்போ அவர் செய்ததால் அவர் தான் அந்த பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய ஆளாப்பா அவர் எனக்கு அந்த மாதிரி பிள்ளையாக பிறக்கிறார். இப்படித்தான் இந்த உலக சக்கரத்தில் இப்போ நீங்கள் கேட்டிங்களே, பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை முடமாக பிறக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் செய்திருந்த அந்த கணக்கினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி வெளிப்படுது. இந்த ரகசியமாக அவருடைய பெற்றோர் இல்லை, அந்த குழந்தை போன பிறவியிலே தான் செய்திருந்த ஒரு செயல். ஆனால் அவருக்கு தெரியாது. இந்த பிறப்பு எங்களுக்கு ஒரு சூழல் அமைகிறதா இருந்தால் என்ன, ஒரு குடும்பம் அமைகிறதால இருந்தால் என்ன, எல்லாமே எங்களுடைய பழைய கணக்கின் அடிப்படையில் தான் அமையுது. பெற்றோர்கள் செய்கிற பாவம் பிள்ளைகளை சுற்றும் என்றெல்லாம் சொல்லுவாங்க, அது உண்மை. பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் பிள்ளைகளை சுற்றும்னு சொன்னால் உண்மையில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்துவமானது தானே. இப்போ கூட்டாக நாங்கள் அதான் இந்த கதையில் இப்போ இந்த கூட்டாக நாங்கள் செய்கிறோம் தானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ தவறான முறையில் சொத்து உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கணுங்க, அந்த சொத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன நடக்கும்? இந்த பிள்ளை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. அது என்ன காரணம்? அந்த சொத்து அவர் அனுபவம் செய்ததன் காரணம். அதே மாதிரி இந்த அம்மா அப்பா சொல்கிற வழியைத்தான் அவர் கடைப்பிடிக்கிறாரு, அவர் தவறான வழிக்கு போகிறாரு. அப்போ என்ன நடக்கும்? அந்த பிள்ளையை செய்கிறது. இதனால தான் அப்படி. ஆனால் இப்போ அந்த குழந்தை அதை ரியலைஸ் பண்ணி எனக்கு இது பிள்ளை, அம்மா அப்பா தவறாக தான் செஞ்சுருக்காங்க, இதை நான் சரியான முறையில் பயன்படுத்த வேணும், பிள்ளையான வழியில் நான் பயன்படுத்தக்கூடாது சிந்திச்சாரண்டா என்ன நடக்கும்? பெற்றோருடைய பாவம் கூட இந்த பிள்ளைக்கு போய் சேர முடியாது. அப்போ அதான் விதியை மாற்றுறது. இப்போ நாங்கள் இப்படி நினைக்கும் பொழுது எங்களுக்கு அப்படி நடக்கும். ஆனால் இது தவறு என்று ஒரு மனிதன் இது பிழை, இப்படி செய்யக்கூடாது என்ற நினைவு அவருக்கு வரும் பொழுது, புரிந்துணர்வு, அந்த விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்பொழுது பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் பிள்ளைகளை சென்று அடையும் என்று சொல்கிற போது அவர் நீதிக்கும் தர்மத்துக்கும் முரணாகத்தானே தோன்றுகிறது. இப்பொழுது சில நேரம் பார்த்தால் என்னுடைய பாவம் என்னை தாக்குவதில்லை தான் என்று பெற்றோர்கள் சுதந்திரமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கும். பெற்றோர்கள் என்றல்ல, எந்த உறவையும் நாம் எடுத்து பார்த்தால். எனவே அந்த கர்ம தத்துவத்தை நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதில் கேள்வி என்பது இல்லை, இப்போ பெற்றோர் செய்கிற பாவம் நிச்சயமாக பிள்ளைகளை செய்கிறாது தானே இப்போ நம்ம சொல்லி முடிச்சிட்டோமே. ஆவையான இப்போ என்னுடைய பழைய கணக்கு தான் எனக்கு வருது எல்லாம். இப்போ பெற்றோர் எனக்கு அமைகிறதும் கூட நான் கடந்த காலத்திலே நான் செய்த பாருங்க. அதாவது இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன கதையை போல் இப்போ முந்தின பிறவில நான் என்ன செய்திருந்தனோ அதுதான் இனி இந்த குடும்பத்திலே கொண்டு பிறக்க வச்சிருக்குது.
அப்போ அந்த குடும்பத்திலேருந்து நான் வேறு இடத்துக்கு நான் நினைச்சா கூட என்னால் போக முடியாது. காரணம் என்ன சொன்னால் அந்த உறவினரோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா நான் வாங்கியிருக்கிறேன், இப்போ கொடுக்குறேன். எங்கேயோ ஒரு உறவில் நான் கடன் வாங்கிக்கிறேன், கடனை அடைக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி சந்தோஷமான உறவாக இருந்தால் கூட நான் எங்கேயோ உறவில் கொடுத்துருக்கிறேன், அதை நான் திருப்பி பெறுறேன். அப்போ இதுதான் அந்த உறவுகளோ இருக்கின்ற ஒரு தொடர்பு. அப்போ அதனால் இது இந்த கர்ம தத்துவம் இதுதான். அதாவது நான் செய்ததனுடைய பலன் எனக்கு தான் கிடைக்கும். அதை வேறு அப்போ கூட்டு சேரும் பொழுது கூட்டாக கிடைக்கும். தனியாக இந்த கர்மத்தில் 3 வகை இருக்குது. ஒன்று தனி கர்மம், அடுத்தது கூட்டு கர்மம், அடுத்தது ஒவ்வொரு தரம் அதாவது இப்போ உடனடியாக சேராமல் சேர்ந்து உடனடியாக. அப்போ தனியாக செய்கிறதான் இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நான் செய்தது கூட்டு கர்மம்ன்றது 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குவாங்க. சிலர் ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது வேறு இடத்துலையோ இப்போ ஒருத்தர் தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்க போதை வஸ்து பாவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் நல்லா இருந்தாலும் கூட அவங்க பிடிக்காம என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி சேர்ந்து ஒன்றாக கூட்டாக தவறான வழிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த கூட்டாக சேரும் பொழுது நடக்குது, அந்த எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று நடந்துட்டால் என்ன நடக்கும் அவருக்கு. அப்போ எந்த மாதிரி நான் பயன்படுத்துகிறேன் என்பது என்னுடைய கையில் தான் இருக்குது. உதாரணமாக நான் ஒரு கதை இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு 2 மகன். அப்போ அவருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பழம் கொண்டு கொடுக்குறாங்க, 2 பழம். அதை கொடுக்கும் பொழுது சொல்கிறாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட நாளைக்கு வாழலாம். அவர் பார்க்குறாரு என்ன, தனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் அந்த பழத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது மூத்தவர் என்ன செய்கிறார், அந்த பழத்தோட நடிகை சாப்பிட்டார். 2வது மகன் என்ன செய்கிறாரு, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை நடுறாரு. நடுறதன் மூலம் என்ன செய்யுது, அந்த மரம் வளர்ந்து இன்னும் பல பழங்களை உருவாக்குறதன் காரணமாக அவர் தொடர்ந்து நீண்ட ஆயுளை கொண்டவராக இருக்கிறார். மேலும் பலருக்கும் இதுதான் இந்த விதி. அப்போ எப்படி யார் என்ன செய்திருந்தாலும் கூட நான் ஒரு விவேகமாக இருந்தேன். அதாவது நான் சரியான முறையில் இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டனா இருந்தால் என்னால் அதனுடைய அதாவது பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, எப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்ற மாதிரி தான் என்னுடைய செயல்களும் அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் சிந்திக்கிறதை தான் நான் செய்ய முடியும். அப்போ எவ்வளவுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு தவறு செய்கிறதுக்கு யாரும் தூண்டினாலும் கூட நான் நினைக்க வேணும் எது சரி எது பிள்ளை. அப்படி நினைச்சா மூத்த மகனும் இருந்தார், 2வது மகனும் இருந்தார். அவர் தன்னுடைய விதியை பல்மடங்காக பாக்கியமாக மாற்றினார். அப்போ ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய கையில் தான் இருக்குது, என்ன தான் என்னவாக வேணும் அப்படி தான் உருவாக்க வேணும். அப்போ அதுதான் விதி. நிச்சயமாக நாம் நல்லதே செய்து நல்லவற்றையே பேசி நல்லவர்களாக வாழ்கின்ற போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களும் நல்லபடியாக இருக்கும் என்பதற்கு கர்ம தத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் நினைக்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு அறிமுகமாகத்தான் நாம் இதை பேசியிருக்கின்றோம். அடுத்து வரும் நிகழ்ச்சியிலும் இது தொடர்பான விரிவான கலந்துரையாடலை உங்களை கொண்டு நாம் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இதுவரை இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க்கையில் நாங்கள் 4 அடிப்படைகளை கடக்க வேண்டும் அல்லது 4 நிலைகளை நாம் கடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்து மதத்திலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்கிறது. இன்னும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்த்தால் கூட சரியத், தரீக்கத், ஹக்கீக்கத், மகரிபத் அப்படின்னு சொல்லுது. எந்த மொழிகளில் எப்படி பேசினாலும் எல்லாமே ஒரே விடயத்தை சொல்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வதில்லை என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு ஜென் கவிதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. நீ உனது மொழியிலும் நான் எனது மொழியிலும் பேசினோம், ஆனால் நாம் இருவரும் ஒரே அறையில் ஒரே விடயத்தை தான் பேசினோம் என்று அந்த ஜென் மொழி சொல்கிறது. இன்று சகல மதங்களும் போதிக்கின்ற விஷயங்களும் வெவ்வேறு பாஷைகளில் வெவ்வேறு நம்பிக்கைகளில் வெளிப்பட்டாலும் எல்லாவற்றுக்குள் இருக்கின்ற ஒரே ஒரு ஆன்மீகம்தான் மிக அச்சாரமாக இருக்கிறது என்பதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறோம்? ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் உங்களுக்கும் யோகம் வரும். இன்றைய நன்னாளிலே நாங்கள் 4 வகையான ஆசனங்களை பார்த்திருந்தோம். அதனுடைய படிநிலைகளை எவ்வாறு செய்கிறது, என்ன ஒழுங்கமைப்பில் இருக்கணும்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக எங்களுடைய கால்கள் ரெண்டையும் வி வடிவில் குதிகால் சேர்ந்து கொஞ்சம் கால் விரல்கள் அகண்ட வண்ணமும் இருக்க வேணும். இந்த நிலையில் இருந்து ஒரு முக்கியமாக 3-4 மூச்சு நிதானமான மூச்சாக இருக்க வேணும். இந்த நிலையில் உங்களுடைய மூச்சையும் மனசையும் எவ்வாறு மூச்சோட மனசு இணைக்கிற நிலையில் அமைச்சு கொள்ளுங்கள். கை ரெண்டும் பக்கவாட்டில் உங்களுடைய தொடையை அணைத்த வண்ணம் இருக்க வேணும். கைகள் தோளுக்கு மேலாக தூக்கி மூச்சு எடுத்துக்கொண்டு தலைக்கு மேலால் கைகள் 2ஐயும் சேர்த்து ஒரு 5 தரம் உங்களுடைய இந்த கைப்பகுதியை அசைக்க வேணும்.
வந்து இதை வந்து தயார்படுத்தல் நிலை. பாதகஸ்தாசன, பாதமெண்டா கால்கள், கஸ்தேண்டா கைகள், அதாவது வந்து கைகளால் பாதத்தை தொடும் நிலையில் உள்ள அமைந்த ஆசனா. இது வந்து மேலே மூச்சை விட்டுக்கொண்டு கீழே குனிந்த வண்ணம், கைகள் இரண்டையும் வந்து கோர்த்து கொள்ள வேணும். அதாவது இன்டர்லாக் மாதிரி ரெண்டையும் சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து வந்து உங்களுடைய இடுப்பினுடைய அசைவை முதல் வந்து தயார்படுத்தி கொள்ளணும். எந்த ஆசனம் செய்யும் போது அதை வந்து தயார் நிலைக்கு கொண்டு வர வேணும். பாரு, மூச்சை எடுத்துக்கொண்டு மேலையும் மூச்சை விட்டுக்கொண்டு கீழையும் வந்து உங்களுடைய கை பாதங்கள் வந்து பூமியை தொட்ட வண்ணம் ஒரு 5 தரம் மூவ் பண்ண வேணும். அசைவை கொடுக்க வேணும். நல்லாக மூச்சோடு சேர்ந்து அசையுங்க. இப்போது பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைந்த பிற்பாடு ஒரு 5 மூச்சில் இருந்த வண்ணம் ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு இப்போது உங்களுடைய இரு கைகளையும் வந்து உள்ளங்கையை முழங்கையோடு சேர்த்து கோர்த்த வண்ணம் இதில் பார்த்து கொண்டிருப்பீங்க. அது தெரியும். அந்த நிலையிலிருந்து முழங்கால முன்னுக்கு உங்களுடைய முட்டிகள் இரண்டையும் முன்னுக்கு மடித்து மூச்சை விட்டு பின்னுக்கு வரைக்குள்ளே மூச்சு எடுக்க வேணும். முன்னுக்கு மூச்சை விட வேணும். முட்டி மடியும் போது பின்னுக்கு எடுக்கக்குள்ளே மூச்சு எடுக்க வேணும். இந்த நிலையில் ஒரு 5 அசைவுகளை வந்து உங்களுடைய முழங்காலை வந்து ஆசனாவுக்கு தயார்படுத்த நிலையை கொண்டு வர்றது. இதனுடைய மாற்று ஆசனாவை தனுராசனா. மகராசனாவிலிருந்து கால்கள் ரெண்டையும் உங்களுடைய பிஷ்ட பகுதியை தொடும் வண்ணம் அசைவு கொண்டு வரணும். 9 அசைவு அல்லது முடிஞ்சால் 20 அசைவு செய்யலாம். இப்போது நாங்கள் ஒரு 5 அசைவு செய்கிறோம். பிற்பாடு 2 கால்களை மடித்து உங்களுடைய இரு கைகளாலையும் கணுக்காலை பிடித்த வண்ணம் ஒரு மூச்சை எடுத்துக்கொண்டு மேலே எழும்ப வேணும். மூச்சை விட்டுக்கொண்டு கீழே விட வேணும். மூச்சை எடுத்துக்கொண்டு மேலே, மூச்சை விட்டுக்கொண்டு கீழே. இது ஒரு 5 அசைவு செய்ய வேணும். இந்த 5 அசைவு முடிஞ்ச பிற்பாடு வந்து உங்களால் ஆரம்ப பயிற்சியாக்கள் வந்து ஒரு 5-10 மூச்சு இருக்கலாம். இல்லை நீண்ட நாள் பயிற்சி பெற்றாக்கள் வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த தனுராசனாவில் இருக்கலாம். இதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூச்சை விட்டுக்கொண்டு முன்னுக்கு மூவ் பண்ண வேண்டும். மூவ் பண்ணும்போது உங்களை நெஞ்சு பகுதி வந்து நிலத்தை தொட வேணும். பின்னுக்கு போகும்போது உங்களை முட்டி தொடைப்பகுதி எல்லாம் வந்து நிலத்தில் பட வேணும். மூச்சை விட்டுக்கொண்டு முன்னுக்கு, மூச்சை விட்டுக்கொண்டு பின்னுக்கு. பார்த்தீங்கன்னா திரும்பி மூச்சை விட்டுக்கொண்டு உங்களுடைய சாரைப்பாம்பு அசைவுன்னு சொல்கிறது சைட்டு பக்கமாக அசைய வேணும். உடம்பை அப்படியே எல்லா பகுதியிலையும் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற மசாஜ் செய்கிற அளவில் வந்து உடம்பை நல்லா அழுத்தணும். மார்பிலிருந்து தொடையிலிருந்து அனைத்து பகுதியும் அழுத்தி கொள்ளணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சின் பகுதி, அதாவது நாடி பகுதி நிலத்தில் படக்கூடாது அசையும் போது. திரும்பியும் மகர நிலையில் மீண்டும் வந்து தண்டாசனாவிலிருந்து வீராசனாவுக்கு வந்து கொள்கிறீங்க. உங்கள் உடம்பை விட்டு கால் பாதங்கள் ரெண்டும் உடம்போட ஒட்டிய வண்ணம் இல்லாமல் அகண்ட வண்ணம் இருக்க வேணும். முழங்கைகளின் உதவியோட மெதுவாக படுத்து முழங்கையை நல்லா நிலத்தில் அமர்த்தி கொண்டு உங்களுடைய உச்சந்தலையை வந்து நிலத்தில் வைக்க பார்க்க வேணும். கைகள் வந்து பின்னுக்கு கட்டிய வண்ணம் இருக்கலாம். இதனுடைய ஃபைனல் நிலையும் வந்து கடைசி நிலையையும் பார்க்க இருக்கிறோம். உடம்பு அப்படியே கைகள் சப்போர்ட்டோட வளைஞ்சி உங்களுடைய கால் விரல்களை பிடிக்கலாம், அல்லது முடியுமானாக்கள் குதிகாலையும் பிடிக்கலாம். இதில் ஒரு 10 மூச்சு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் வளையிற தன்மை இருந்தால் உடம்பை மேலும் கொஞ்சம் தள்ளி அந்த நிலைக்கு வரலாம். வந்து திரும்பியும் வந்து வீராசன நிலையில் இருக்க வேணும்.
இதனுடைய இன்னும் ஒரு நாங்கள் எங்கள் சக்கரங்களை தூண்டக்கூடிய இந்த நிலையிலிருந்து சக்கரங்கள் ஒரு சமநிலைக்கு வந்தபடியினால் அநாகத சக்கரக்கூடிய தூண்டக்கூடிய குதிரை பாய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அதிர்வை கொண்டு வரணும். பெரியவிரலால் உங்களுடைய இதயஸ்தானம் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சொப்டான பகுதி இருக்குது. அதை மெதுவாக ஆகையும் நிகத்தால் குத்தாமல் சும்மா பெரியவிரலின் முன் பகுதியால் மெதுவான அழுத்தம் கொடுத்து அதனுடைய உணர்வு என்னவாக இருக்குன்னு சொல்லி அவதானிக்க வேணும். மூச்சு போனால் பேச்சு போச்சு அப்படின்னு சொல்வார்கள். உடலுக்குள் இருக்கின்ற மூச்சு எப்போது வெளியாகிறதோ அதுவரை தான் மனித வாழ்வு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டதாக இந்த மூச்சு அமைகிற போது வாழ்க்கையில் ஆயுள் கூடுகிறது, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றிகளின் எண்ணிக்கை கூடுகிறது என்று அறிஞர்களும் ஞானிகளும் சொல்கிறார்கள். இந்த மூச்சு ஒழுங்கின்மையாக நடக்கிற போது அல்லது மூச்சு குறித்தான எந்த ஒரு அவதானமும் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையை எப்படியேனும் வாழ்ந்து முடித்தால் போதும் என்பதாக வாழ்கிற போது மூச்சும் குறைகிறது, ஆயுளும் குறைகிறது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் குறைகிறது என்று உளவியலாளர்களாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், எல்லோரும் ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள். எனவே சக்தி மிகுந்த இந்த மூச்சுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்தல் மிக மிக அவசியம். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் என் சுவாச காற்று. ரசவாதம் நிகழ்ச்சியில் என் சுவாச காற்று என்ற பகுதியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய ரசவாதம் நிகழ்ச்சியின் என் சுவாச காற்று என்ற பகுதியிலும் தமிழகத்தை சார்ந்த ஒரு பிரபலத்தை நாங்கள் இணைத்து கொள்ள இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு ஆளுமை இவர்கள். குறிப்பாக தியானம் குறித்து அதிகம் இந்த ரசவாதம் நிகழ்ச்சி உங்களுக்கு போதித்து வருகிறது. தியானம் குறித்து தன்னுடைய வாழ்நாளிலே மிகவும் அதிகமான வருடங்களை செலவழித்து வருபவர் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை. தியானம் தொடர்பான ஆய்வுகள், தியானம் தொடர்பான பயிற்சிகள் என தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான வருடங்களை இந்த தியானத்திற்காகவே செலவழித்த மிக முக்கியமான ஒரு ஆளுமையான டாக்டர் சீதா குஞ்சிதபாதம் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தியானம் குறித்து இன்று உலகம் முழுவதுமே பேசுகிறார்கள். உலக அமைதிக்கும் தனி மனித அமைதிக்கும் தியானம் ரொம்ப அவசியம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பலரும் தியானம் புரிகிறார்கள். பல பேரிடம் சில கேள்விகள் கூட கேட்கின்றோம். தியானம் எப்படி பண்ணுறீங்க, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நீங்கள் இந்த தியானம் தொடர்பான ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இந்த உலகம் எப்படி தியானத்தை புரிந்து வைத்திருக்கிறது, தியானம் சரியாக எப்படி செய்யப்பட வேண்டும், உங்கள் ஆய்வின் அடிப்படையில் உங்களுடைய அவதானம் என்ன? இதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. தியானம் என்ற சொல் பல விதங்களில் புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம யார்கிட்டையாவது கேட்டோம் தியானம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னால் ஆமாம். இப்போ உலகம் முழுவதிலும் இது ஒரு முக்கால்வாசி பேரும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. சொசைட்டி மாறிக்கிட்டே இருக்குது. தியானம் அப்படிங்கும் பொழுது முதல்ல ஒரு 2-3 ஸ்டெப்பு. உட்காரணும், நின்றுட்டு தியானம் பண்ண முடியாது. கண்ணை மூடிக்கணும். கண்ணு ஏன் மூடிக்கிறோம்? கண்ணு திறந்தா உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தெரியுது நமக்கு. அப்போ நம்ம அதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அதனால் கண்ணு மூடி தியானம் பண்ணுறோம். இப்போ இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரோக்ராமில் தியானம் அப்படின்றது நம்ம இதயத்தில் ஒரு ஒளி இருக்குது, அந்த தெய்வம் அந்த தெய்வீகம் இதயத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்கார்றோம். இப்போ பல பேர் தியானம் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் எங்களுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் வருது, அது எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது, எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் தியானம் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்மளுடைய மனசுலேயே அது விருப்பம் வேணும். நான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் இல்லாமல் நம்மளால் தியானம் பண்ண முடியாது. சும்மா உட்காந்துட்டு அரை மணி நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு போகலாம், பட் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தியானம் பண்ணும் பொழுது நம்ம அதிலேயே ஆழ்ந்து போகணும். நம்ம மனசுக்குள்ளே அந்த ஃபீலிங் வரணும், அந்த அமைதி வரணும், அந்த சாந்தம் வரணும், நம்மளுடைய குணங்கள் மாறணும். இப்போது ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லாருக்கும் எவ்வளவோ நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. இந்த நல்ல குணங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை தெரிவிக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும்
திடீர்னு கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், இல்லை ஒரு இரிட்டேஷன் வரலாம். நம்ம அதுபடிக்கு நம்மளுடைய பிஹேவியர் மாறிட்டே இருக்கும். தியானம் பண்ண இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நேர்மறையான குணங்கள் வர ஆரம்பிக்கும். முதலாவது நமக்கு வருது என்ன அப்படின்னு சொன்னால், மனசு ஒரு விசாலமாக ஆகும். யாரை பார்த்தாலும் அவங்க நம்முடையவங்க, அவங்க நமக்கு வேண்டாதவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அங்கே அன்பு அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். இந்த ப்ரெஜுடிஸ், அதாவது ஒருத்தரை பார்த்தா இவங்க நல்லவங்க இல்லை, இவங்க கெட்டவங்க, இவங்க இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு நம்ம ரொம்ப ஒரு உலகத்துக்கே நம்ம ஒரு அந்த அன்பின் உருவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம மனசில் வரும். இந்த தியானம் குறித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. குறிப்பாக இந்த தியானம் அப்படிங்கிறது ஒருவருக்குள் தன்மை மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணுறவர் உண்மையிலே சிறப்பான ஒரு தியானம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஊகிக்க முடியும்? ஒருவருக்குள் தன்மை மாற்றங்கள் வந்தால் அவர் நல்லா தியானம் செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது நல்ல தியானங்கள் செய்கிற நேரம் கட்டாயம் இது வரும் அப்படின்னு நம்ம ஊகிக்க முடியுமா? அது எப்படி நம்ம அறிஞ்சு கொள்வது? நீங்கள் சொல்கிற ரெண்டுமே சரி. அதாவது தியானம் பண்ண தன்மை மாற்றம் ஏற்படும். தன்மை மாற்றம் வேணும் அப்படின்னு தியானத்துக்கு வரவங்களும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நாள்பட நம்ம எவ்வளோ சீரியஸாக தியானம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒருத்தர் ரொம்ப ஒரு துடிப்போடு வராங்க. எனக்கு பலவிதமான சுபாவங்கள் இருக்குது, இதெல்லாம் நான் மாற்றிக்கணும், நான் உலகத்தில் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு வரவங்க இருக்காங்க. பல பேர் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகணும், அதனால நான் தியானம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி வரவங்க இருக்காங்க. இந்த மாதிரி விதவிதமாக எதுக்கு தியானம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரே விதமான பதில் அனைவரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போது இதுக்கு ஏற்றபடி தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ஒரே பதில் வர முடியாது. ஏன்னா தன்மை மாற்றம் அப்படின்றது நான் எந்த விதமாக மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளே என்ன ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்றத பொறுத்து என்னுடைய மாற்றம் ஏற்படும். ஆனால் தியானம் பண்ண எல்லா மனுஷர்களுக்கும், யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தன்மை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ரிஷிகளாக இருக்கலாம், முனிவர்களாக இருக்கலாம், அதே போன்று கௌதம புத்தராக இருக்கலாம். எல்லோருமே இந்த தியானத்தின் மூலமாகத்தான் மோட்சம் அடைந்தார்கள், முக்தி அடைந்தார்கள். எனவே தியானம் என்பது தன்னை அறிந்து கொள்வதற்கும் தன் நாயனை அறிந்து கொள்வதற்குமான ஒரு மார்க்கம் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சாதாரண இயல்பு வாழ்க்கையில் மக்கள் தியானம் பண்ண வேண்டும் என்றும் அவர்களை நாம் வேண்டுகின்றோம். இத்தகைய சூழலில் இந்த தியானம் என்பதை நாங்கள் எப்படி பிரிக்க முடியும்? ஒரு ஆள் தியானம் அல்லது மேலோட்டமான தியானம் என்பதாக எல்லாம் அதை வகைப்படுத்த முடியுமா? நான் இப்போ சற்று முன்னே சொன்ன மாதிரி தியானம் அப்படின்றது எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வராங்க. இதில் 99% இல்லை அதுக்கும் மேலே கூட அமைதி வேணும் அப்படின்னு தான் வராங்க. ஏதோ சில பேர் ஒரு 1/2%, 1/4% எனக்கு மோட்சம் வேணும், முக்தி வேணும், இல்லை ஏதோ நான் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், எனக்கு இறந்த பிறகு ஒரு நல்ல இதுவாக அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் வந்த அனைவருமே, இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்த அனைவருமே ஆரம்ப காலத்தில் அவங்க எந்த ஒரு நோக்கத்தோடு வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தியானம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் போக போக அவங்களுடைய அந்த குறிக்கோள் மாறும். அந்த குறிக்கோள் மாறி அவங்க எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுவாக ஆவதற்கு தேவையான என்னென்ன குணங்கள் மாற்றம் வரணுமோ, தன்மை மாற்றம் வரணுமோ, அவங்க எப்படி அதுக்காக அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நமக்கு முக்தி மோட்சம் அப்படின்றது இல்லை. ஒருவேளை இந்த தியானம் பண்ணுற பல பேருக்கு முக்தி கிடைக்கலாம். ஏன்னா அவங்க எவ்வளோ சீரியஸாக பண்ணுறாங்க, எவ்வளோ சின்சியராக பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. டாக்டர், நீங்கள் சொல்லும்போதும் இப்பொழுது பல பேர் பல அடிப்படைகளில் தியானம் பயில்வதற்காக வர்றாங்க. சில பேர் தன்னுடைய பிரச்சனைகள் போகணும், சில பேர் மனதுக்கு அமைதி கிடைக்கணும், அதே போல் சில பேர் மோட்சம் பெறணும் அப்படின்னு.
இப்போ நம்ம கோயிலுக்கு செல்பவர்கள், வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரியான நோக்கங்களுக்காக போகிறவங்க இருக்கிறாங்க. இருந்தும் கூட இந்த வழிபாட்டிற்கும் தியானத்திற்குமான வித்தியாசம் என்னவாக இருக்க முடியும்? வழிபாட்டுக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கோயிலுக்கு போகும்போது நான் சின்ன பிள்ளையில எப்படி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பரீட்சை வந்ததுன்னா உடனே கோயிலுக்கு போய் சாமி நல்லா பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். சா இன்னும் கொஞ்சம் வயசான பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வயசான பிறகு எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி வழிபாட்டில் என்னன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அதிகமாக இருக்காங்க. தியானத்தில் நமக்கு கேட்க வேண்டாம். முக்கியமாக தியானம்னா நாம் எதுவாக ஆக வேண்டும், அதுதான் அங்கே பாயிண்ட். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது இல்லை, வாட் வி ஹாவ் டு பிகம், அதுதான் அங்கே முக்கியம். அதனால் தியானத்தில் நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணுறோம், அது மனசுக்கு அமைதி கிடைக்கிது, மனது ரொம்ப சாந்தமாக இருக்குது, என்னுடைய குணங்கள் மாறுது, நான் நல்லவனாக மாறுகிறேன். அப்போ பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, ஐயோ இவங்க ரொம்ப கோவப்படுவாங்களே, இப்போ கோவமே படுறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய குணங்கள் மாறுறது மற்றவங்களுக்கும் தெரிய வருது. அதுதான் அங்கே மெயினாக வித்தியாசம். நம்ம ஏதோ ஒன்றாக ஆவதற்காக தியானம் பண்ணுறோம். பெரும்பாலான உளவியல் நிபுணர்கள், அதே போன்று என்ன சொல்வது, இந்த சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்பவர்கள் கூட நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆக முடியும் என்பதான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். அதில் நீங்கள் மனதுக்குள் உங்களுடைய ஆசைகளை பதியம் போட்டு வைத்திருக்குங்கள், மனச்சித்திரம் படையுங்கள், நிறைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் கனவு காணுங்கள், இந்த மாதிரியான உத்திகள் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஆன்மீகத்தில் இந்த தியான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கின்ற விடயத்திற்கும் அந்த உளவியல் ரீதியான ஆலோசனைகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருப்பது போல் தோன்றுகிறது. அப்படி எனும் தொடர்புகள் இருக்கிறதா, அல்லது அதை வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டுமா? இப்போ சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நம்ம ஏன் போகிறோம், ஒருத்தர் போகிறதுக்கு காரணம் என்ன, மனதில் ஏதோ ப்ராப்ளம், அது ப்ராப்ளம் இல்லாமல் சைக்கியாட்ரிஸ்ட்டை போக மாட்டோம். ஆனால் தியானத்துக்கு வரவங்க ப்ராப்ளத்தோடு வரதில்லை, நிம்மதி வேணும், இல்லை அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கிறது, அதில் வராங்க. அதை தவிர மக்கள் வரும்பொழுது என்ன, நான் தியானம் பண்ணணும், ஏன்னா தியானம் அப்படின்றது என்னமோ நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க. அதனால் இது ரெண்டுத்துலேயும் ஒற்றுமை இருக்கிறதாக நான் நினைக்கல. ஏன்னா சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போகிறவங்க ஒரு பிரச்சனையோடு போகிறாங்க. கவுன்சிலர்ஸ் கூட இருக்கிறார். கவுன்சிலர்ஸ். இப்போ கவுன்சிலர் சொல்கிறது ஜென்ரலாக இப்போ ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்க அங்கே மெயினாக என்ன பண்ணுறாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, இல்லை எழுதும் பொழுது நான் தப்பு பண்ணுறேன், எனக்கு எழுத வரலை, அது எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்குற யோசனைகளும் தியானத்தில் யாருமே யோசனை கொடுக்கறது கிடையாது. தியானத்தில் என்ன சொல்கிறோம், வந்த உடனே கண்ணை மூடிட்டு உட்காருங்க, அவ்வளோதான், இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. ஆனால் நாங்கள் தியானம் செய்விக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிராணாகுதி டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற அந்த தெய்வீகத்தன்மை அது நம்ம குருவிடமிருந்து நமக்கு வருந்தது, அதை நம்ம அவங்களுக்கு செலுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த ஒரு அப்படியே கொந்தளிக்கும் மனசு அப்படியே அமைதி ஆகுது. அமைதி ஆகும் பொழுது அவங்களுக்கு உள்ளேயே அந்த அரை மணி நேரம் அவங்க உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள், என்னென்ன சந்தேகங்கள், என்னென்ன குழப்பங்கள் அவங்களுக்கு மனசில் வந்ததோ அதுக்கெல்லாம் ஆன்சர் தானாகவே கிடைக்குது. அவங்களுக்கு தேவையே இல்லை. எப்போவுமே ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் ரெஃபர் டு யுவர் ஹார்ட், உங்கள் இதயத்தை கேளுங்கள் அப்படிங்குவாங்க. இப்போ மூளை மனசு கேட்டால் அது என்ன சொல்லும், இப்படி பண்ணால் இப்படி வரும், அப்படி பண்ணால் அப்படி வரும்னு 2-3 ஆன்சர் சொல்லும். ஆனால் இதயத்தை கேட்கும் பொழுது அது அப்படியே ஒரே ஆன்சர் தான் சொல்லும், எது கரெக்டோ அந்த ஆன்சர் தான் சொல்லும். அதனால் இங்கே இந்த தியானத்தில் எப்போவுமே இது இதய நிறைவு தியானம்னு சொல்கிறோம் நம்ம. அதனால்
அந்த இதயம் வந்து நிறைந்து பூரணமாக ஒரு மனிதனை பூரணத்துவம் பெற முடிகிற மாதிரி மாற்றுறது அது. அதனால் அதில் வந்து நமக்கு பதில் மெடிடேஷனில் உட்காந்துட்டோம்னா தானாகவே நமக்கு தேவையான பதில்கள் எல்லாம் வரும். இப்பொழுது உங்கள் பதில்களிலிருந்து ஒரு உள்ளூர அமைதி வருவதற்கு இந்த தியானம் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தியானம் என்பதை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி செய்வதாகத்தான் பலரும் செய்து வருகிறார்கள். எனவே அந்த உள்ளூர அமைதி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா, அல்லது ஒரு நிரந்தரமாக அந்த உள்ளூர அமைதி இருக்கணுமா இருந்தால் தியானம் என்பது ஒரு செயலாக சம்பவமாக இருக்கணுமா, இல்லைன்னா அது ஒரு வாழ்வாக மாறணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. உங்கள் பதில் என்ன? இப்போது நம்ம இதய நிறைவு தியானம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது அரை மணி நேரம் 1 மணி நேரம் செய்துட்டு மறந்துடுற விஷயம் அல்ல. இந்த தியானம் ஒரு வாழ்க்கை முறை. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் இந்த ஃபீலிங் நம்ம கூடவே இருக்கும். அதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். ஆரம்பத்தில் நம்ம அரை மணி நேரம் சரி இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ரொட்டீனாக எடுத்துக்கிட்டாலும் போக போக நாளடைவில் நம்ம அதில் மூழ்க நம்மளுடைய ஒரு கண்ணோட்டமே மாறும். அந்த கண்ணோட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நான் ஆழ்ந்து செய்யணும் இது வந்து எப்போவுமே இதே ஃபீலிங்கில் இருக்கணும். அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தியானம் பண்ணி முடிச்சுட்டு உடனே கண்ணை திறந்துட்டு உடனே வேறு வேலைக்கு போகாதீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க. அந்த உட்காரும் பொழுது உங்களுடைய கண்டிஷன் என்ன, உள்நிலை என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்க. அந்த உள்நிலை என்ன அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது நமக்கு தெரியும், ஓ தியானத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இந்த அரை மணி நேரம் தியானம் பண்ண பிறகு எப்படி இருக்கேன். உடனே நம்ம அதை டைரியில் நோட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எங்கள் குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மணி நேரம் கழித்து உங்கள் உள்நிலை எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். மாறிடுச்சா இல்லை அப்படியே இருக்கா? மாறிடுச்சுன்னா உடனே ஜஸ்ட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த உள்நிலை எனக்கு மறுபடியும் வரணும், அது எப்படி இருந்தது அதே மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை திரும்பவும் கொண்டு வாங்க. அதே மாதிரி ஸ்லோவாக நம்ம அப்படி பார்த்தோம்னா நாள் பூரா 24 hours நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உறங்கிட்டு இருந்தாலும் சரி இந்த கண்டிஷன் நம்மக்கிட்ட அப்படியே இருக்கும். நாள்பட நம்மளே டோட்டலாக அந்த கண்டிஷன்லேயே இருப்போம். அது வந்து டெஃபினட்டாக நடக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும். ஒரு நல்ல தீவிரமாக அபியாசம் பண்ணணும். இல்லை இது எதுக்கோ நான் எல்லாரும் வராங்க அதனால் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்தால் நடக்காது. இது வந்து ஒரு குறிக்கோள் வேணும், ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையே தியானமாக மாறிவிடும். கண்ணை மூடிட்டு உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் பதில்களிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணும்போது தன்னை உள்நோக்கி பார்க்கிறார்கள். தன்னை பற்றியதான சிந்தனை, தன்னை பற்றியதான சரிபிழை பார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிற நேரம் ஏனையவர்களை பற்றி புறம் பேசுவதோ அல்லது மற்றவர்களை இழித்துரைப்பதோ மற்றவர் மீது வெறுப்பை காண்பிப்பதோ என்பது இல்லாமல் போகிறது. எனவே மறைமுகமாக ஒருவன் நல்லவனாக வருவதற்கான ஒரு பக்க விளைவை அது கொடுக்கிறது. இதே போல் இந்த தியானம் என்னென்ன வகையான நன்மைகளை ஒருவருடைய வாழ்க்கை நடத்த கூலங்களில் ஏற்படுத்தி விடுகிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? தியானம் பண்ணுறதுனால நமக்கு நிறைய லாபம் இருக்குது, நிறைய நன்மை இருக்குது. ஆனால் அந்த நன்மை அப்படின்றது அது பணம் பதவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது. நம்ம சுபாவம் மாறுறது, நம்ம குணங்கள் நல்ல குணங்கள் வருது. மெயினாக என்ன வருது அப்படின்னு சொன்னால், நம்ம தியானம் பண்ண நமக்கு அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. இப்போ வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதவிப்பு, ஒரு கஷ்டம், ஒரு அழுகை இந்த மாதிரியெல்லாம் வருது. ஆனால் தியானம் நம்ம பண்ணி உண்மையாக தியானம் பண்ணும் பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வரும். சரி கஷ்டம் வந்ததா, சரி இதுவும் எப்படியோ கடந்து போகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் என்னன்னா, இது மட்டும் கடந்து போகிறது அப்படின்றது கிடையாது. நம்ம இன்னும் என்ன வந்தாலும், தலையில் இடியே விழுந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரும். அதையும் தவிர நம்ம எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே இறைவன் கொடுத்தது. நம்மளுடைய
கர்ம வினை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வருது, அதனால் அதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கோடு நம்ம பண்ணும் பொழுது நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தியானம் பண்ணுறவங்க பார்த்தாலே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க, இல்லை இது ப்ராப்ளமே கிடையாது, ஒரு சிட்டிங் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை மணி நேரத்தில் அவங்க முடித்த பிறகு அந்த ப்ராப்ளத்தை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தீர்ந்து போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இந்த இதய நிறைவு தியானத்தில் இருக்குது. இன்றைய சூழலில் அமைதி இல்லை அப்படிங்கிற கருத்து தனி மனிதனுக்கு மட்டும் அல்ல, உலகம் முழுவதுமே என்று அமைதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் மேலோங்கி இருக்கிறது. ஏன் உலகம் முழுவதும் அமைதி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? இப்போ இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க, உலகம் முழுவதும் அமைதி இல்லாமல் இருக்குது. எப்படி தெரியும்னா தெரியுது. ஏன்னா எல்லாருடைய மனசுலேயும் யாரை நீங்கள் கேள்வி கேளுங்க, இல்லை அமைதி இல்லை, உலகமே ரொம்ப கெட்டு போச்சு, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தரை தாண்டிட்டு நம்ம அவங்கள கடந்து அவங்கள விட மேலே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன தப்பு இந்த கெட்டது வந்தாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நாடுகளில் போர் இருக்குது, எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் உலகத்தில் இருக்குது. ஆனால் தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம மனதுக்குள்ளே தியானம் பண்ணுறோம், நமக்குத்தான் அது நல்லது நடக்குதுன்றது கிடையாது. நமக்கு நல்லது நடக்குது. நம்ம அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த தியானம் பண்ணும் பொழுது அந்த அட்மாஸ்ஃபியர் பூரா நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரும் நம்ம இதயத்தோடு சேர்த்து அதுவும் அமைதியாக ஆகும். அப்போது அந்த வட்டத்துக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சொல்கிறாங்க, அமேசானில் காடுகள், அந்த காடில் ஒரு இலை விழுறது காற்றுல, அண்டார்டிகாவில் பனி அப்படியே உதிருது அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளவு தூரத்தில் இருக்குது பாருங்கள், ஆனால் அது பாசிபிள், அது நடக்கும். அதே மாதிரி இருக்கும்போது நாங்கள் உலக அமைதிக்காக, உலக சமாதானத்துக்காக ராத்திரி 9 மணிக்கு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறோம், உலகளாவிய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தியானம் பண்ணி, கூட்டு தியானம் பண்ணி எல்லாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வானது அப்படியே பரவுது. அது உங்களுக்கு அட்மாஸ்ஃபியரில் அது போயிடுச்சுன்னா அது எங்கே வேணால் போகலாம், காற்றடிக்கும் போது அது எங்கே வேணால் போகலாம், உலகம் பூரா அது பரவுது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது பரவிக்கிட்டே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலையில் யார் வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய ஒரு தாக்கம் ஏற்படும். அதில் அவங்க மாறுவாங்க. அது மாறும் பொழுது நமக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியல, இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்தாலே அமைதியாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அமைதியாக இருக்குது? ஏன்னா இங்கே சூழல் அந்த மாதிரி எல்லாரும் நல்லதை நினச்சி நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் தியானம் பண்ணும் பொழுது அந்த அந்த என்டையர் அட்மாஸ்ஃபியர் அது மாறும். அதனால தான் நாங்கள் இப்போது எல்லா இடத்துக்கும் போகிறோம், ஸ்கூல்ஸ் போகிறோம், காலேஜஸ்க்கு போகிறோம், கம்பெனிஸ்க்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லா இடங்கள்லேயும் போய் மக்களுக்கு தியானம் ஆரம்பித்து வைக்கிறோம். ஆரம்பித்து வச்சு எவ்வளவு பேர் வராங்களோ வரட்டும், அவங்க செஞ்சுட்டு விட்டுடுறாங்கனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இதை பற்றி யோசனை பண்ணுவாங்க. தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது நல்லா இருந்ததே, அமைதியாக இருந்ததே, நம்ம வரலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவாங்க. அதனால் அந்த ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இப்போது 15 வயசுன்னு சொல்லி இப்போ தீர்மானம் பண்ணிட்டார் குரு. 15 வயசு முடிஞ்ச குழந்தைகள் எல்லாமே கூட தியானம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கெல்லாம் கூட தியானம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது 11th கிளாஸ் 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன அருமையாக அவங்களுடைய கண்ணோட்டமே மாறுது. படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தவங்க, பரீட்சைனா பயந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போது ரொம்ப அருமையாக அந்த ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது, அது ரிவிஷன் அப்படின்னே இல்லை, ரீவிஷன் கிடையாது, ஒரு விஷன் தான். அதோட ஒரு தரம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஏறுது. அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் ஸ்கூல்லலாம் போய் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியுது. இதோடு சேர்த்து நாங்கள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வேறு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது உடலுக்கும் ரிலாக்ஸேஷன், தியானம் பண்ணால் மனதுக்கும் ரிலாக்ஸேஷன். அப்புறம் எல்லார்கிட்டையும் அன்போடு இருந்தோம்னா அந்த உலகத்துக்கு நம்மக்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த மாதிரி எங்கும் ஒரு அமைதி, எங்கும் ஒரு அன்பு, எங்கும் ஒரு சாந்தம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எவ்வளவோ பேர் மாறிக்கிட்டே வராங்க. நாங்கள் இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம்,
அங்கே போயிட்டு அந்த தியானமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒன்ஸ்னவே மறுபடியும் போவோம். அங்கே இருக்கிறவங்களே லோக்கல் நம்ம ட்ரெயினர்ஸ் அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ்னவே நம்ம போய் பார்க்கும் பொழுது அந்த அட்மாஸ்ஃபியரும் வித்தியாசம் தெரியுது. ஸோ அட்மாஸ்ஃபியர் மாறும். அப்படி அட்மாஸ்ஃபியர் மாறும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், இந்த உலகம் பூராவுமே அந்த அமைதியின்மை அப்படின்றது மாறி அமைதி கண்டிப்பாக வரும். அது வந்து நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்பினோம்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. இந்த ரசவாதம் நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முஷரஃப் அவர்களுக்கு நன்றி. இது கேட்குறவங்க எல்லாருமே இதை பற்றி தியானம் பண்ணுறதை பற்றி சிந்திப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியின் என் சுவாச காற்று என்ற பகுதியில் தியானம் குறித்தான பல்வேறு சந்தேகங்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்குமான அருமையான பதிலை அளித்தமைக்காக டாக்டர் சீதா குஞ்சிதபாதம் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி இந்த வார நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மனிதர்களில் 2 விதமானவர்களை நாம் பார்க்கலாம். ஒன்று நெறிமுறையாக வாழ்பவர்கள், இன்னும் சிலர் நெறிமுறையற்று வாழ்பவர்கள். எப்படியும் வாழலாம் என்கின்ற வகையறாக்கள் ஒரு முறை, இன்னும் ஒரு பகுதியினரை நாம் பார்த்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதான ஒரு திட்டத்தோடு வாழ்வார்கள். இந்த இருவரிலும் இருக்கின்ற வித்தியாசங்களை பார்க்கின்ற போது மிக முக்கியமாக நாம் அவதானிக்க வேண்டியது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறையோடு வாழ்பவர்களிடம் ஆரோக்கியம் கோலோஞ்சி இருக்கும். அதே நேரத்தில் எப்படியும் வாழலாம், எந்த நேரத்திலும் தூங்கலாம், எதையுமே சாப்பிடலாம் என்பதாக திட்டமிடப்படாத முறையில் வாழ்பவர்களிடம் ஆரோக்கியம் குன்றி போயிருக்கும் என்று சொல்லலாம். ஆக நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஒரு நெறிமுறையான வாழ்க்கை அவசியமாகிறது. நெறிமுறையான வாழ்க்கை தேவையாக இருந்தால் ஆன்மீகம் அத்தியாவசியம். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் ஆன்மீகமும் ஆரோக்கியமும். அனைவருக்கும் புத்தாண்டு ஆசிகளும் வாழ்த்துக்களும். வசந்தம் தொலைக்காட்சி நடத்தி வரும் ரசவாதம் என்ற இந்த தலைப்பு நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழே பல கோணங்களில் நிகழ்ச்சிகளை தயாரித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பல நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொண்டு முத்திரைகளை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த ஆண்டிலும் எனக்கு இந்த சந்தோஷத்தை இந்த வசந்தம் தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறது. எனக்கு அல்ல, இலங்கையில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், உலக வாழ் மக்களுக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைகிறது. மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முத்திரைகள், நோய்களை தீர்க்கும் முத்திரைகள், பொருளாதார மேம்பாட்டு முத்திரைகள், ஆன்மீக முத்திரைகள் என்ற பல வகையான பல கோணங்களில் சித்தர்கள் எங்களுக்கு முத்திரைகளை அளித்துள்ளார்கள். இந்த முத்திரை பயிற்சிகளை நாம் பெற்று ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ ஒரு உண்மையான முறையில் நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த வசந்தன் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு நேயர்கள் அனைவர் சார்பாகவும் அந்த வசந்தன் தொலைக்காட்சிக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துகின்றோம். பல பிரிவுகள் ஊடாக முத்திரைகளை நாம் பயன்படுத்தி நிம்மதியாக வாழ்வதற்கு சித்தர்கள் நமக்கு அளித்திருக்கிற முத்திரையில் இந்த நிகழ்ச்சியில் நான் குறிப்பிடுகிற முத்திரை, அதாவது மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேணுமென்றால் அவர்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை அமைய வேணும். அவர்களுக்கு அந்த நிம்மதியின்மை எந்த இடத்துல இல்லாமல் போகிறது என்று சொன்னால், நிதி பற்றாக்குறை, நிதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகளினால் அவர்கள் மனச்சஞ்சலப்பட்டு மனவேதனை அடைந்து நிம்மதி அடைந்து அவர்கள் கொடும் நோய்களுக்கு உள்ளாகிறார்கள். உதாரணமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய நோயில் சில நோய்களை குறிப்பிடலாம். ஒன்று சர்க்கரை நோய், ரெண்டாவது இரத்த அழுத்தம், அடுத்தது இதை தொடர்ந்து வரக்கூடிய சில இருதய நோய்கள் என்று பல நோய்கள் இந்த கடன் பிரச்சனையால் நிம்மதி இல்லாத ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை உருவாகி மக்கள் பெரும் துன்பத்துக்கு உள்ளாகிறார்கள். இவ்வாறான நோய்கள் வந்த பின்னர் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இன்னும் கூடுதலாக தலை தூக்கி தலைவிரித்து ஆடுகிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தலைவிரித்து நம்ம கட்டுப்பாடை மீறி அது தாண்டவமாடுது என்று சொன்னால்
சில முத்திரைகளை நாம் பயன்படுத்தி அந்த முத்திரைகளின் ஊடாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறதுக்கு சித்த புருஷர்கள் சில முத்திரைகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் கடன்களை தீர்க்கிற முத்திரை. கடன்கள் என்று சொல்லும்போது பலவிதமான கடன்கள் இருக்கிறது. அதை விளக்கமாக கூறுவதற்கு நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சி போதாது. இருந்தாலும் முக்கியமாக கடன்கள் என்று நாம் இங்கு குறிப்பிடுகிறது நிதி பிரச்சனை, பணப்பிரச்சனை. கடன் வாங்கிறது, கொடுக்க முடியாமல் போகிறது, வட்டி கொடுக்க முடியாமல் போகிறது. இதனால் பலவிதமான சூழ்நிலைகள் உருவாகி கடன் கொடுத்தவருக்கும் கடன் வாங்கியவருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நகர காவலருடைய நிலையத்துக்கு போகிறது, பிறகு அதில் இருந்து நீதிமன்றத்துக்கு போகிறது. இவ்வாறு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையிலிருந்து அவர்களை எப்படி விடுதலை பெற வைக்கலாம் என்பதற்காக சித்தர்கள் காட்டிய சில முத்திரைகளை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வகையில் நம்மளுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய சில முத்திரைகள் நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அதில் பங்கஜ முத்திரை. இந்த முத்திரை முதல் நீங்கள் 5 நிமிஷம் 15 நாட்கள் செய்ய வேணும். இந்த முத்திரையினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே கூறியும் இருக்கின்றோம். அடுத்து தலைவிரித்து ஆடக்கூடிய அந்த கடன் பிரச்சனையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இரு சாராரும் ஒரு சமநிலை அடையக்கூடிய அங்குச முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரை. ஒரு யானைப்பாகன் அங்குசத்தால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறான். தான் நினைத்தது போல அந்த யானையை வழிநடத்தி செல்கிறான் இந்த அங்குசத்தினுடைய துணையினால். அதே போல் தலைவிரித்தாடக்கூடிய அந்த கடன், வறுமை, துன்பம், நிம்மதியற்ற வாழ்க்கையை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு சித்தர்கள் அங்குச முத்திரை என்ற ஒரு முத்திரையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது விநாயகர் பெருமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு முத்திரை. இந்த அங்குச முத்திரையை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். கை விரல்களை இப்படி நாங்கள் முட்டி போட்டு மோதிர விரலில் கொண்டு போய் பெரிய விரலை வச்சு நடுவிரலை உயர்த்தி ஆள்காட்டி விரலை இந்த நடுவிரலோட கொஞ்சம் நம்ம இப்படி சாய்க்க வேணும். இதுதான் இந்த அங்குச முத்திரை. இது 2 கையிலுமே செய்ய வேணும். செய்து மார்புக்கு கிட்ட வச்சுக்கொண்டு எங்களுடைய தலைவிரித்தாடக்கூடிய என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் கண்ணை மூடி நினைச்சு கொண்டு இதை 5 நிமிஷம் தியானம் பண்ணினால் அது நியாயமான, நீதியான, நேர்மையான முறையில் கட்டுப்பாட்டுகள் வந்து எங்களில் இருந்து அந்த பிரச்சனை விடுதலை பெறுகிறதுக்கு விநாயகர் பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்கள் நிம்மதியாக வாழலாம். அடுத்து இந்த கட்டுப்பாட்டுக்களை வந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு மகாலட்சுமி அம்பாளுடைய அனுக்கிரகம் வேணும். அப்போ மகாலட்சுமி தேவி அந்த தெய்வ வசிய முத்திரையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் சித்தர்கள். மகாலட்சுமி முத்திரையை நாங்கள் செய்ய வேணும். அப்படி மகாலட்சுமி முத்திரை செய்தால் தான் நாம் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வருமானம் பெருகும். அல்லாட்டி நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் கொடுப்பார்கள், நாம் பெற்ற கடனை அடைக்கலாம். ஆகவே மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேணும். அதற்கு ஒரு முத்திரையை மகாலட்சுமி கடாட்சத்தை பெறுகிறதுக்கு சித்தர்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த முத்திரையை எப்படி என்று பார்ப்போம். அந்த முத்திரையை சின்ன விரலோட பெரிய விரலை நீங்கள் இணைக்க வேணும். இணைச்சிட்டு நடுவிரல் நிமிர்ந்திருக்க வேணும். மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் இந்த நான் சாய்க்கிற மாதிரி கொஞ்சம் சரிஞ்சிருக்க வேணும். உங்களோட இடது கையை கொண்டு போய் இப்படி நான் வைக்கிறது போல் வலது மார்பிலும், வலது கையை இடது மார்பிலும் வச்சு, மகாலட்சுமி அம்மா, நான் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு வருமானத்தை கூட்டி கொடு, அல்லது எனக்கு தர வேண்டியவர்கள் சீக்கிரமாக பணம் தந்து அந்த பணத்தை நான் வாங்கியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுக்கிரகம் பண்ணி உன்னுடைய கடைக்கண் பார்வையை எனக்கு செலுத்து என்று சொல்லி மகாலட்சுமி அம்பாள் தியானம் பண்ணினால் உங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் மகாலட்சுமியாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். வறுமை என்பது உங்களை அண்டாது. எல்லா விதமான லட்சுமி கடாட்சங்களையும் மகாலட்சுமி அம்பாள் வணங்குவா. இருப்பதற்கு பூமி, வாழ்வதற்கு இல்லம், வாகன வசதிகள், பொன் பொருள், குழந்தை செல்வம் எல்லாமே கிடைக்கும். ஆகவே மகாலட்சுமி தேவவசிய முத்திரையை சித்தர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கடன் துன்பங்களிலிருந்து, வறுமையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு பல முத்திரைகளை சித்தர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே நான் 2 முத்திரைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். மேற்கொண்டு ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் எந்த வகையை சார்ந்தது என்றதை பொறுத்து சில முத்திரைகளை நாம் நினைக்க வேண்டி இருக்கும். ஒருவர் இந்த வசந்தம் தொலைக்காட்சியில் இந்த
ரசவாத நிகழ்ச்சியில் என்னுடைய முத்திரை நிகழ்ச்சியை பார்த்த பின்னர் ஒருவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எங்களோட இல்லத்தில் தெய்வ சக்தி இல்லை என்று எல்லாரும் சொல்கிறார்கள், சாஸ்திரங்கள் பார்க்க போகிறவங்க எல்லாம் தீய சக்திகள் தான் இருக்கிறது. இதில் இந்த தீய சக்திகளை இல்லத்திலிருந்து இல்லாமல் பண்ணுவதற்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா? எப்போவாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, எங்களுக்கு மாத்திரமில்லை, இதை போல் பலர் இந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அனைவரும் பலன் பெறக்கூடிய மாதிரிக்கு அதற்கு முத்திரை இருந்தால் நீங்கள் கூற வேண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்று சொல்லி அந்த அன்பர் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான நீதியான கேள்வி. இவ்வாறு வீட்டில் தீய சக்திகள், துர்தேவதைகள், லேவல், பெல்லி, சூனியம், பிதிர் தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய இறந்த ஆத்மாக்கள் வந்து லட்சுமி கடாட்சத்தை இல்லாமல் பண்ணி தரித்திரியத்தை கொண்டு வந்து சேர்த்து நோய், வறுமை, துன்பம், நிம்மதியற்ற நிலைமை, தூக்கம் இல்லை, உணவு சரியாக ருசியாக இருக்காது, இப்படி நிறைய பேர் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துன்பத்துக்கு நீங்கள் எந்த விதமான பணமும் செலவழிக்காமல் நாம் கூறுவதை செய்தால் அந்த தீய சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்து அகன்று வெளியே போய் மீண்டும் மகாலட்சுமி அம்பாளுடைய ஆட்சி உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அதற்குண்டான முத்திரைகளை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரிவாக கூறலாம், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். ஏனென்றால் அதுக்கு நிறைய விளக்கங்கள் கூறித்தான் சொல்ல வேணும். இவ்வாறான இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைந்து இறையருள் பெற்று இறுதியில் உங்களுடைய ஆத்மா உங்களோட உடம்பில் இருந்து பிரியும் போது அது பிரபஞ்சத்தில் ஒன்றிணைந்து எதிர்வரும் பரம்பரைகள் நல்ல ஆத்ம சக்திகளை பெற்று அவர்களுக்கு நீங்கள் அனுபவித்த வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் சேராது அவர்கள் நிம்மதியாக நன்மையாக வாழ்வதற்கு இந்த முத்திரைகளை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தி கெட்டதிலிருந்து விடுதலை பெற்று நல்லதை பெறுவதற்கு இந்த முத்திரைகள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று கூறி இந்த புது வருஷத்தில் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த வசந்தம் தொலைக்காட்சிக்கு அனைவர் சார்பாகவும் நன்றி செலுத்துவதோடு எதிர்வரும் 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2017 ஞாயிற்றுக்கிழமை ராஜகிரியாவில் ஒரு முத்திரை பயிற்சியை ஆசிரமம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த முத்திரை பயிற்சியில் கலந்து கொண்டு நீங்கள் நிறைய முத்திரை பயிற்சிகளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இறையருளும் பெற்று வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆதி பரமேஸ்வரனையும் ஆதி பராசக்தியையும் பிரார்த்தனை செய்கின்றேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சிந்தனையும் செயலும் நல்லவையாக இருக்கின்ற போது வளர்ச்சி, மகிழ்ச்சி என்பது இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்வார்கள். இந்த ரசவாதம் நிகழ்ச்சியை எப்போதும் நிறைவு செய்கிற போது இந்த வளர்ச்சியும் மகிழ்ச்சியையும் பார்த்து கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. வளர்ச்சி என்பது அறிவார்ந்த ரீதியாக எமக்குள் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. மகிழ்ச்சி என்பது இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் ஏற்படுகின்ற மனநிறைவான ஒரு திருப்தியை நாம் சொல்லலாம். எங்களுக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்குள்ளும் ஏற்பட்டிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.